கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆமாம் அறிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த காலங்களிலே அவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர் ஓமைகளினாலே ஜனங்களுக்கு பரலோகத்தின் சத்தியங்களை எளிமையான முறையில் எடுத்துக் கொடுத்தார். கடந்த நாட்களில் நாம் அவர்களை பல வகையிலே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதில் ஒரு பகுதியிலே திருப்புகிறங்கள். அனைவருக்கு தெரிந்த, உலகம் முழுவதும் தெரிந்ததான, பரிட்சயமான அல்லது தெரியாத நபர் இருக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு 8ஆம் வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு 12ஆம் வசனம். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கங்களே ஒரு பிரதானமான ஒரு பகுதி. காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன இளைய குமாரன் ஆக 3 பகுதிகள் அடிக்கடி பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டும் சொன்னால், காணாமல் போன இளைய குமாரனை குறித்து பல இடங்களிலே பலவிதமான செய்திகளை நாம் கேட்டிருக்க முடியும். ஆனால் காணாமல் போன இளைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கெட்ட குமாரன். உண்மையிலே நல்ல குமாரனை மாறினது யார் தான்? அவன் தான். சரி, இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. புரிந்து கொள்வதற்காக உலகம் கொடுக்கப்பட்ட பெயர் கெட்ட குமாரன். சின்ன வயசுல கதை கேட்கும்போதே கெட்ட குமாரன் கதைலாம் சொல்லுவாங்க. ஆக அந்த ஓமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 3 விதமான ஓமைகளை அவர் சொன்னார், ஜனங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இதில் நம்முடைய கண்ணோட்டம் கொஞ்சம் வேறு விதமாய் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பகுதியிலே முதல் வசனம் சொல்லுகிறது, சகல ஆயக்காரர் பாவிகள் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போகிறார்களோ அங்கெல்லாம் முக்கியமாக 4 தரப்பட்ட மக்களை நாம் காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இருக்கீங்களா? சரி. ஒன்று, வசனத்தை கேட்பதற்காகவே வருவார்கள். நல்ல ஆழ்ந்த சத்தியங்கள், பரலோகத்தின் காரியங்களை எளிமையாக விளக்குகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு உள்ள உறவுகளில் வளர்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி வசனத்தை கேட்பதற்கு அவர்கள் ஒரு கூட்டம் இயேசுவை எங்கெல்லாம் போகிறாரோ பின்பற்றி வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் பரவாயில்ல, நாங்களும் போவோம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு அப்பம் இருந்தாலும் போதும், பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்வாங்க? திருப்தி அடைவார்கள். ஆகவே உணவுக்காக பின்பற்றின கூட்டம், தேவைகளுக்காக மட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு கூட்டம் இருந்தது, குறை, எங்கே போனாலும் ஒரு பிரசங்கத்தில் குறைகளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு கூட்டம் இருந்தது. இது மக்கள் கூட்டத்தை சொல்வதை விட மத போதகருடைய கூட்டம். வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரி, இவங்களெல்லாம் நல்ல வேதத்தை தெரிந்த நபர்கள். இவர்கள் இயேசுவின் பிரசங்கத்தில் குறைகளை கண்டு அதை எடுத்து சொல்வார்கள். அதற்கு ஆண்டவர் பதிலும் சொல்வார். இவங்களும் வாங்கி கட்டிக்கிடுவாங்க. ஆனாலும் மறுபடியும் என்ன செய்வாங்க? குறைகளை சொல்வார்கள். இது ஒரு கூட்டம் பின்னாலே போகும். இன்னொரு கூட்டம், எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு மறுவளர்ச்சி உண்டாகாதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு போகக்கூடிய கூட்டம், அற்புதங்களை எதிர்பார்த்த கூட்டம். ஆக 4 விதமான கூட்டங்கள் இயேசுவுக்கு பின்னாலே எப்பவும் போவதை நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். அந்தந்த கூட்டங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொன்று பதில் செய்வார். அந்த 4 விதமான கூட்டம். இதில் பரிசேயர், சதுசேயர் வந்திருந்தார்கள். ஒரு எல்லையிலே ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசேயர், சதுசேயர் என்ன செய்தாங்க? பரிசேயரும் வேதபாரம் என்ன செய்தாங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஏன் முறுமுறுத்தான்னு தெரியாது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே ஆண்டு சில பிரசங்களை பண்ணிட்டு வர்றார். பரிசேயர் சதுசேயர் முறுமுறுத்தார்கள். அவருடைய முறுமுறுப்பை பார்த்த உடனே ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொல்லும்படியாக சொன்ன 3 தொலைந்து போனவைகளைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாய் ஜனங்களுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்வது ஒரு பக்கம் இருக்கும். நம்முடைய பாதையில் நான் சொல்ல விரும்புகிறது, அந்த மத போதகர்களுக்கு யூத சமுதாயத்திலே பேர் பெற்றவர்கள், யூத சமுதாயத்திலே கனத்துக்குரியவர்கள், யூத சமுதாயமே அவர்களை வைத்து தான் இருக்கிறது என்றதான எல்லையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஆண்டவர் இந்த 3 உதாரணங்களை வித்தியாசமான முறைகளிலே அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அப்பப்போ பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு ஆண்டவர் இந்த மத போதகருக்கு பதில் சொல்லிகிட்டே வருவார். ஒரு முறை ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் போய் கொண்டிருக்கும் போது, பசியாக இருக்குதே, ஏதாயிலும் கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அத்திமரம் இருந்தது. அந்த அத்திமரத்தை பார்த்து, சரி ஒரு பழங்கள் கிடைக்குன்னு சொல்லி போனால் ஏமாற்றம் தான் இருந்தது. அவருக்கு மரத்தின் மீது பழம் கனி கொடுக்கவில்லை என்பதனாலே ஆண்டவருக்கு மரத்தின் மீது கோபமோ எதுவுமே கிடையாது. ஆனால் மரத்தை சபித்தார். அது பட்டு போயிற்று. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். எப்படி சபித்தார், எப்படி பட்டு போயிற்று, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை பார்த்த உடனே யூத மத போதகர்களுக்கும் யூத சமுதாயத்தில் உள்ளதான வேதபார பரிசேயர் இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் புரியும், இவன் யார் சபித்தார்னு. யூத குலத்தை இவர் சபித்தார் என்பது அவங்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால், தேவன் எதிர்பார்த்ததான கனிகள், தேவன் அந்த கனியை எதிர்பார்த்து வந்தார். இந்த உலகத்தில் வரும்போது யாரிடத்தில் கனி இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் கனி இல்லை. ஆகவே அவர்களை பார்த்து, நீங்கள் தான் கனி கொடுக்கக்கூடிய நபர்கள். நியாயப்பிரமாணம் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டது, தேவனுடைய பரிசுத்த பிரமாணம் உங்களிடத்தில் இருக்கிறது, தேவனுடைய நடைமுறைகள், வழிமுறைகள், பரலோகத்தின் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவைகளிலே தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும், இந்த ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும். இதை நீங்கள் செய்யாதபடியினாலே ஆண்டவர் கனி கொடாத அந்த மரத்தை அவர் சபித்து போட்டார். அதுக்கு தான் ஏற்கனவே ஒருவன் பிரசங்கித்தான், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்தவர். கோடாரியானது மரத்தின் கீழே என்ன செய்யப்பட்டிருக்குது, வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரத்தை எல்லாம் வெட்டுண்டு எங்கே போடப்படும், அக்கனிலே போடப்படும் என்று சொல்லி அவன் பிரசங்கித்தான். அவன் பிரசங்கித்ததும் என்ன காரணம் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை வைத்து தான் சொன்னார், நீங்கள் கனி கொடுக்கக்கூடியவர்கள். ஏன்னு சொன்னால், உங்களிடத்திலே தேவன் கனிகளை எதிர்பார்த்து ஒரு வாழ்க்கையை தேவனை எதிர்பார்த்திருந்தார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போதெல்லாம் அது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று அதிர்ந்தேன், அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்ததுன்னு சொன்னார்கள். ஏதோ ஒரு கனி கொடுத்தா அது கசப்புள்ள கனி. அவர் எதிர்பார்த்த கனிகளை இந்த சமுதாயம் கொடுக்கவில்லை. அவர் மூலம் தான் அந்த உலகம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், அவர் மூலம் தான் அந்த உலகத்திற்கு வெளிச்சம் வர வேண்டும், அவர்கள் மூலம் தான் அந்த உலகத்திற்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் மூலம் தான் இந்த ஜனங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். கர்த்தர் கையில் வைத்துக் கொண்டார்களே தவிர அதை மற்றவர்கள் கொடுக்கவில்லை, தானும் அதை ஒழுங்காய் பின்பற்றவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் அதை பார்த்து கனி கொடாத மரத்தை சபித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை சொல்லும் போதும், இந்த உதாரணத்தை 3 விதமான தொலைந்து போனவர்களை சொல்லும் போதும் அவர்கள் புரிந்து கொள்ள, ஜனங்களுக்கு வேண்டுமெல்லாம் ஒருவேளை வேறு விதத்தில் புரிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண நிறைய பிரசங்கங்கள் கூட இருந்த சீசருக்கே என்ன செய்யலை, சீசருக்கே புரியலை. ஆனால் முன்னால் நிற்கிற வேதபார பரிசேயர் சதுசேயர் நியாயசாஸ்திரி மத குருக்கள் அவனுக்கு கட்டாயம் புரியும். ஏன்னா இயேசு பிரசங்கம் பண்ணது அவங்க கையில் வச்சிருக்கிற வேதத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ணார். அவன் கற்றுக்கொண்ட வேதத்தை வைத்து தான் பிரசங்கிக்கிறார். வேறு வெளியே இருந்து என்ன தான் கொண்டு வரல. அவன் பயன்படுத்துகிற பொருட்களை வேத வசனத்தோடு இணைத்து சொல்லும் போது ஜனங்களுக்கு புரியாமல் போக வேண்டாம், ஆனால் அவங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போ இந்த 3 உதாரணங்கள் தங்களைத்தான் சொன்னார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தெரிந்ததெல்லாம் தொலைந்து போனது, கிடைத்தது, மனுஷன் சந்தோஷப்பட்டான். ஆண்டவர் தொலைந்து போனதை தேட வந்தார் அப்படிங்கிறதுனால நம்ம நிப்பாட்டிக்குவோம். ஆனால் இதற்குள் வேறு காரியங்கள்லாம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது சொன்னார், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகளை உடையவனாக இருந்தான், அதில் ஒன்று என்ன செய்தது, தொலைந்து போனது. எத்தனை சதவீதம்? சதவீதம் சொன்னாலே என்னதான் 100க்கு 1, அப்புறம் 1%. 10 வெள்ளி காசுகளை உடையவளாக இருந்தால் ஒன்று தொலைந்து போய்விட்டது. எத்தனை சதவீதம்? 10%. 2 குமாரன் இருந்தார்கள், ஒருவன் போய்விட்டான்.
எத்தனை சதவீதம்? இதுக்கு அப்புறம் ஆண்டு நினைச்சாரு, இதுக்கு அப்புறமும் விட்டோன்னா முழுசுமே என்ன செய்யணும், இவனால இந்த உலகத்திற்கு ஒரு பிரயோஜனம் கூட இல்லாமல் போயிடும். ஆகவே கொஞ்சமாகிலும் பிரயோஜனப்படணுங்கிறதுக்காக தான் இயேசுவே இறங்கி வந்துட்டார். அவன் அதான் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்துக்கு என்ன செய்தார். ஏன்னா மீதி இருக்கிற 50வது என்ன செய்யணும், காப்பாற்றப்படணும். அந்த 50 இருந்த இன்னும் 100 என்பதை எல்லைக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்து வைப்பதற்கு அவரே மீதி 50 நிறைவுபடுத்துவதற்கு அவர் வந்து விட்டார். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. சரி, இங்கே ஒரு மனுஷன் 100 ஆடுகளை மேய்க்கிறான். அப்படி சொல்லும் போது ஆடுகள் இந்த மனுஷன் என்று சொல்லப்படும் போது வேத பாரகர் பரிசேயர் மத குருக்களை அவர் சொல்லுகிறார், நீங்கள் தான்ப்பா மனுஷங்க, உங்கள் கையில் என்ன இருக்குது, வழி நடத்தக்கூடியதான வழிமுறைகள் இருக்கிறது. ஆடுகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆடுகளுக்கு என்ன செய்யாது, ஒன்றும் தெரியாது. நாம் எப்படி நடத்துகிறோமோ அப்படி தான் அது நடக்கும். அதற்கு நல்வழி காட்ட வேண்டிய பொறுப்பு இந்த இடையனுக்கு உண்டு, ஆடை நடத்துகிறவனுக்கு உண்டு, இந்த மேய்ப்பனுக்கு உண்டு. நீங்கள் தான் இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள், நீங்கள் தான் யூத குலத்தினுடைய மேய்ப்பர்கள், நீங்கள் தான் தேவாலயத்தில் முக்கியமான நபர் வகிக்கிறவர்கள். வேத பிரமாணங்கள், சடங்காச்சாரங்கள், சத்தியங்கள், வெளிச்சம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த ஜனத்தை என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அந்த நடத்துவதில் ஒரு ஆடு போய்விட்டது, தொலைந்து விட்டது என்று சொல்லி ஆண்டு சொன்னார். தொலைந்து விட்டதுன்னு சொன்னால் அது தன்னிச்சையாய் என்ன செய்யிட்டு, எல்லா ஆடும் போயிட்டு இருக்கும்போது தன்னிச்சையாய் போய்விட்டது. அப்போ ஆண்டு சொல்றாரு, 99 ஆடு பற்றி கவலைப்படாதீங்க, தன்னிச்சையாய் போய்விட்டது ஒரு கூட்டம். என்ன செய்யுது, ஒன்று என்பது நமக்கு புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. ஒரு கூட்டம் என்ன செய்யுது, தன்னிச்சையாய் போய்விட்டது. உங்கள் சமுதாயத்தில் ஆண்டு சொல்றாரு, நீங்கள் வைத்திருக்கிற வெளிச்சம், நீங்கள் வைத்திருக்கிற வேதம், நீங்கள் வைத்திருக்கிற நியாய பிரமாணம், நீங்கள் வைத்திருக்கிறதான சட்டத்திட்டங்கள், இவைகளை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் என்ன செய்தது, தன்னிச்சையாய் அவை வழி விலகி போய்விட்டது. வழி விலகி போனதை நீங்கள் என்ன செய்யணும், அதுகளுக்கு தெரியாது எப்படி போகிறது தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது ஏதாவது பாதை இருந்தால், நடக்கிறதுக்கு பாதை இருந்தால் போயிட்டே இருக்கும், வலது பக்கமோ இடது பக்கமோ எங்கேனாலும் போயிட்டு இருக்கும். ஆனால் அவர்கள் போகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கு தான் இருக்குது, ஊர் முழுதும் சுற்றிட்டு அலைகிறாங்க. இவங்க தான் ரோடு முழுதும் சுற்றிட்டு அலைவாங்க. பரிசேயர் கூட்டத்தில் 7 விதமான பரிசேயர் உண்டு. பரிசேயர் கூட்டத்தில் எத்தனை உண்டு, பரிசேயர் சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன், செப்பரேட்டட் ஒன். அந்த பிரித்தெடுக்கப்பட்டவன்லே 7 பரிசேயர்கள் உண்டு, 7 விதமான பரிசேயர் உண்டு. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஒரு பரிசை வீட்டில் அம்மா அக்கா தங்கச்சி பார்க்க மாட்டான், கண்ணை முடிக்குவான், கண்ணை என்ன செய்வான். அந்த பரிசைன், அப்படிப்பட்ட பரிசைலாம் உண்டு. குருட்டு பரிசைன், அவனுக்கு பேர் என்னது, குருட்டு பரிசைன் உண்டு. இதே மாதிரி பரிசையெல்லாம் நிறைய உண்டு. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அப்போ எல்லா பிரமாணம் வெளிச்சம் ஒன்று வழி நடத்தக்கூடியதான வழிமுறைகள் இருக்கிறது. ஒரு கூட்டம் தொலைந்து போகணும்னு சொன்னால், தொலைந்து போவதை உனக்கு தெரியுமோ தெரியாதோ எண்ணி பார்த்துட்டு உன்னை காணும்னா நீ என்ன செய்ய வேண்டும், ஆண்டவன் சொல்ல வருவது, நீ என்ன செய்ய வேண்டும், இவன் எப்படி அதை கண்டுபிடிக்கும் அளவு தேடி திரிந்தானோ அதுபோல நீ என்ன செய்ய வேண்டும். அவர் சொல்றாரு, தேடி தெரிஞ்சா கிடைச்சிடும், தேடி தெரிஞ்சா என்ன செய்யணும். அது தன்னிச்சையாய் போய்விட்டது உண்மைதான், அது வழி வழங்கக்கூடியது தான். அதுக்கு சட்டத்திட்டங்கள் தெரியாது, சில வழிமுறைகள் தெரியாது, சில பாதைகள் தெரியாது. ஆனால் அவைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முறைகள் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. இந்த பரிசேயர் சதுசேயர், இந்த வேதபாரகர் மதகுருக்கள், வேதத்தை தெரிந்த நபர்கள், நீங்கள் அவர்களோடு என்ன செய்யணும், கொஞ்சம் இணைஞ்சி அவங்களை கொண்டு வந்து சரியான பாதை காட்ட வேண்டும். விட்டுறாதீங்க. ஆனால் அப்படி விட்டுட்டீங்கன்னா அது எங்கே போய் நிற்கும், போனது எங்கே ஒரு இடத்துல போய் நல்ல இடத்துல இருந்ததுன்னா பரவாயில்ல, அது போனது முள்ளிலே என்ன செய்ய கொண்டது, சிக்கி கொண்டது. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஓமை சொன்னார், விதைக்கிறனுடைய ஓமை சொன்னார். வழி அருகே விழுந்தது, கற்பாறை மீது விழுந்தது, முற்கள் உள்ள இல்லத்தில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. வழி அருகே இருந்ததை பறவைகள் கொத்தி போட்டது. கற்பாறை விழுந்தது, வேர் கொள்ளாது வளர்ந்தது, ஆனால் வேர் கொள்ள முடியாமல் கருகி போனது. முட்களில் விழுந்தது, நல்ல வேர் கொண்டது, வளர்ந்தது, ஆனால் முட்கள் என்ன செய்தது தான், நெருக்கி போட்டது. நல்ல நிலத்தில் விழுந்தது, 30, 60, 100 பலன் கொடுத்தது. ஆண்டு சொல்லும் போது இது விளக்கம் தெரியவில்லை, ஆண்டவர்களுக்கு விளக்கம் கொண்டு காய் சொன்னார். சொல்லும்போது முட்கள் உள்ள இல்லையிலே இருந்தது இந்த உலக கவலைகள், உலக பாரம், உலகத்தின் நெருக்கங்கள், இவைகளெல்லாம் அவைகளை என்ன செய்தான், நெருக்கி போட்டது என்று சொல்லப்படுகிறது.
அப்படின்னு சொன்னால், இந்த தவறிப்போன ஆடு எங்கே நான் சிக்கிக்கொள்கிறது? வேர் கொள்ளாமல் போன இல்லையோ அல்லது வழியறியோ என்றல்ல, முட்கள் உள்ள இடத்தில் சிக்கிக்கொண்டதுனால் தன்னிச்சையாய் போகிற எந்த ஆத்துமாவும் எதெல்லாம் சிக்கிக்கொள்வார்கள்? இந்த உலகத்தின் மயக்கம், உலகத்தின் பாவங்கள், உலகத்தினுடைய அக்கிரமங்கள், உலகத்தின் காரியங்கள், உலக பாரம், நெருக்கம், இவைகளிலே சிக்கிக்கொள்வார்கள். மனுஷன் இவைகளை சிக்கிக்கொண்ட பிறகுதான் ஒன்றன் பின் ஒன்றனாய் அவர் சிக்கிக்கொண்ட முறையை பார்த்து தான் துஷ்ட மிருகங்கள் அகப்பட்டு கொண்டதை கொஞ்சம் கொஞ்சமாய் அதை இழுத்து இழுத்து என்ன செய்யும்? அதை பட்சித்து போடும். ஆக சிக்கிக்கொள்வது உலகம்தான். பிறகுதான் சாத்தான் நம்மை வளைந்து கொண்டு அவன் கவிழ்த்து விடுகிறான். ஆகவே ஆண்டு சொன்னார், அது சிக்கிக்கொள்வதற்கு முன்பு போக வேண்டும். அது சிக்கிக்கொண்டதா நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த யூத சமுதாயமே தேவனை விட்டு தூரம் போய்விட்டது, வழி விலகி போய்விட்டது. நல்ல பாதைகள் இருந்தும் அவைகள் எல்லாம் தன்னிச்சையாய் போய்விட்டது. உங்களுடைய வேலை கையில் பிரமாணம் இருந்தால் கட்டாயம் என்ன செய்யணும்? போய் அவர்களை பார்த்து என்ன செய்யணும்? அந்த முட்கள் எல்லாம் விலக்கி எப்படி கொண்டு வர வேண்டுமோ கொண்டு வரணும். கொஞ்சம் கஷ்டம்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னார், இது செய்ய வேண்டும். செய்தால் என்ன நடக்கும்னா, சந்தோஷமாக என்ன செய்வான்? அந்த வீட்டுக்கு வரும்போது நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுவான். தொலைந்து போன ஒன்றை பெற்றுக்கொண்டான் என்பதை சொல்லும்போது, மனம் திரும்பின ஒரு பாவி, மனம் திரும்பின ஒருத்தன் அல்லது நல்வழிப்படுத்தப்பட்ட ஒருவன் அவன் வரும்போது பரலோகமே என்ன செய்யும்? சந்தோஷப்படும் சொன்னார். அப்போ சமுதாயத்தை உங்களை வைத்திருப்பது நோக்கமே எதற்குத்தான்? முட்களிலே சிக்கி கொண்டவைகளை விடுவிக்கப்பட வேண்டும். அது தன்னிச்சையாக போச்சோ, விரும்பி போச்சோ, விரும்பாமல் போச்சோ, எப்படி போச்சோ அதை விடுங்க. அது ஆடுகள் அப்படி தான் இருக்கும். இதாக இருக்கீங்களா? ஆடுகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் வழி நடத்தக்கூடிய நீங்கள் தான் கவனமாய் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதற்குத்தான் ஆண்டவர் சொல்லும்போது, உங்கள் மந்தையின் மீது கவனமாக இருங்க. ஆமாம். எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம், எங்களை மாதிரி ஆட்கள் சொல்கிறேன், எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஆண்டத்தோட மந்திரி மீது கவனமாக. ஏன் வழி விலகி போய்விடக்கூடாது, அங்கே போகக்கூடாது? ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்குறோம்? வழி விலகி என்ன செய்யக்கூடாது? போய்விடக்கூடாது. வேறு ஏதாவது துஷ்ட மிருகங்கள் பட்சித்து போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு தான் ஒன்றனா என்ன செய்யணும்? அக்கறை எழுதுகிறோம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. சரி, இது யூத சமுதாயம் சொல்கிறோம். இதே பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள்வோம். ஆண்டவர் அவர் சொல்லும் போது சாதாரண மக்களுக்கு யூத சமுதாயம் சொல்லிட்டாரு, அவங்களுக்கு தான். இந்த உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் போது எதை வைத்து சொல்ல முடியும்? யூத சமுதாயத்தை சொல்ல முடியாது. இதை வைத்து சொல்ல வேண்டும் சொன்னால், வேத பிரமாணம் பெற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிற, தேவனை ஆராதிக்கக்கூடிய நம்முடைய இந்த கூட்டம், நாமெல்லாம் யாரு? வேதத்தை தெரிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், வெளிச்சத்தை கருத்தில் வைத்துக் கொண்டவர்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. நான் சிலரை நடத்துவதற்குரிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கும் போது, இந்த உலகத்தில் வழி தப்பி போனதான ஆடுகள் எக்கச்சக்கம் உண்டு. இதுக்கு தான் ஆண்டு சொன்னார், மந்தையில் சேர்க்கக்கூடிய, இந்த தொழுவத்தில் சேர்க்கக்கூடாத ஆடுகள் எங்கே நிறைய வெளியே என்ன செய்யுது இருக்குது. அவையெல்லாம் எங்கே கொண்டு வரப்பட வேண்டும்? இந்த தொழுவத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அப்படின்னா தொழுவம் என்பது சபையை நாம் சுட்டிக்கொள்வோம். வெளியே திரிகிறதான, அலைந்து திரிகிறதான ஆடுகள் நிறைய இருக்குது. அவைகளை தொழுவத்திற்கு கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர முடியும்? இவன் 99 ஆடு வச்ச உடனே சரி இந்த ஒரு ஆடு எப்படியாவது வந்துடும் பார்ப்போன்னா, அது சிக்கி கொண்டது வெளியே வர முடியாது. சிக்கி கொண்ட அவைகள் வெளியே வர முடியாமல் ஒரு நாளிலே மடிந்து போகும். அப்போ 99 வச்சு தான் இருக்கணும். இதில் இன்னொன்று ஒரு நாள் காணாமல் போயிடும். ஆக வீட்டிலே உட்கார்ந்துருந்தால் என்ன செய்ய முடியாது. இங்கே தான் இருக்கீங்களா? ஒருவேளை பாதி பேர் லைனை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டிலே உட்கார்ந்துருந்தால் என்ன செய்ய முடியாது. அந்த ஆடு என்ன செய்யாது, வராது. அது சிக்கி கொண்டு விட்டது. ஆனால் நம்முடைய வேலை என்னன்னா, உங்கள் ஒவ்வொருடைய வேலை, உங்களுக்கு வேதம் தெரியும், தெரியுமா தெரியாதா? ஆண்டு கொடுத்த நல்ல வெளிச்சம், இந்த வேதம் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இந்த வழிமுறைகள் நமக்கு தெரியும். நாம் அந்த பாதையில் தான் நடக்கிறோம். ஆண்டவருக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உத்தமமான பாதையில் வழிவிலகாமல் வலதுபுறம் இடதுபுறம் சாயம் போயிட்டு இருக்கிறோம். நமக்கு இந்த வேதத்தை பற்றி தெரியும், தேவனை பற்றி தெரியும், ஆசீர்வாதங்களை பற்றி தெரியும், நல்லாவே நமக்கு தெரியும். எல்லாத்தையும் அனுபவித்த நாம் ஒரு கூட்டம், அது சிக்கி கொண்டிருக்குதான் ஒரு கூட்டம் இருக்கிறது. இவைகளுக்காக நாம் இறங்கி வேலை செய்ய அலைந்து தெரிய வேண்டும். ஆமாம், அலைந்து தெரிந்து சிக்கி கொண்டதை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாக்கி வெளியே கொண்டு, இது கொஞ்சம் கஷ்டமானது தான். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், உங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்கிறேன்? எனக்கு என்ன வேதனையா? கர்ப்ப வேதனை. அவனுக்கு என்ன தெரியுங்க கர்ப்ப வேதனை? கர்ப்ப வேதனை ஒரு கோடு போட்டால் இந்த சைடுக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது. கர்ப்ப வேதனை யாருக்கு தான் தெரியும்?
அப்போ உள்ள காலத்தில் அவன் எழுதுறான் கர்ப்ப வேதனை. அப்போ என்ன செய்திருப்பான்? ஒருவேளை அந்த அலறலை கேட்டிருப்பான், அலறலை நினைச்சிருப்பான். இப்போ உள்ள காலமாக அமெரிக்கா மாதிரி இடங்களில் டெலிவரி டைமில் ஹஸ்பண்டை தூக்கி நினைச்சிருவான், உள்ளே நிப்பாட்டிடுவான். எதுக்கு? அது அலற, அது அழுகை, அது கத்துற கத்து. அடுத்த தடவை இந்த பெண்ணை என்ன செய்யணும், நம்ம எப்படி வச்சுக்கணுங்கிற எண்ணம் என்ன செய்யணும் தானே வரும். நம்ம ஊரில் அப்படி கிடையாதுல்ல. அனுப்பிவிட்டு இருவார் எங்கே போயிடுவார், ஒரு ஃபோன் தான் வரும், குழந்தை பிறந்துச்சு, அப்பமா ரொம்ப சந்தோஷம், அவன் நல்லா இருக்காள, நல்லா இருக்கா, சரி அது போதும், சரி பிள்ளை நல்லா இருக்கல, வந்துடுறாரு. அதோடய வேதனை பாடுகள் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வந்த ஒரு மாதத்தில் சோறு பொங்கி போடு, அதை பண்ணு, இதை தூக்குன்னு வேலை செய்ய வச்சுருவான். அது பட்ட பாடு என்ன செய்யாது, தெரியாது, அதை வேலை செய்ய வச்சுருவான். இதே தூக்கி உள்ளே நிப்பாட்டியிருந்தோன்னா 6 மாதம் இவன் வேலை செய்வான். ஏன்னா நிலைமை அப்படி இருக்கும். அவன் சொல்கிறான், அந்த வேதனையின் உச்ச கட்டமே இதுதான். அதான் ஒரு ஆத்மாவை கொண்டாடுறதுக்கு இவ்வளவு கர்ப்ப வேதனை பண்ணுறான். நீங்கள் நினைக்கிறீங்க, கையில் வேதத்தை கொடுத்துருக்குற ஆண்டவர், வெளிச்சத்தை கொடுத்துருக்குற ஆண்டவர், தவறி போன ஆத்துமாக்களை, வழி தப்பி போன ஆத்துமாக்களை, பின்வாங்கி போன ஆத்துமாக்கள் எல்லா வகையும் வைத்துக்கொள்வோம். இவைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு நமக்கு வெளிச்சம் இருக்கிறது, வேதம் இருக்கிறது. இவைகளை வைத்து நாம் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். நாம் அலையணும், நாம் தெரியணும். இதை தான் யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோசபாத்து வெற்றியெல்லாம் பெற்றுக்கொண்டான். அவன் ராஜ்யத்தை ஆளுகை செய்யும் போது ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழி விலகி போக ஆரம்பித்தாங்க. விக்கிர ஆராதனை அப்படி இப்படி போக ஆரம்பித்த உடனே எல்லாம் லேவியர் ஆசாரியை கூப்பிட்டான். அன்னைக்கு லேவியர் ஆசாரி தான், பரிசை சதுசையெல்லாம் கிடையாது. லேவியர் ஆசாரி தான் இருந்தாங்க. எல்லாம் வாங்க. அது உடனே எல்லாம் சொன்னான், ஏப்பா இந்த பாரு, இந்த மக்கள் போகிற போக்கு சரியில்லை. ராஜா அவன் சொல்கிறான், எல்லா ஆசாரிகளையும் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொடுத்தான். நாடு முழுவதும் தெரு தெருவாக ஒவ்வொருத்தரும் போகணும். ஆளுக்கு ஒரு தெருவை எடுத்துக்க, குத்தகை எடுத்த மாதிரி. எல்லா வீட்டுக்கும் என்ன செய்யணும், போகணும், பிரமாணத்தை சொல்லணும், கட்டளைக்கு சொல்லணும். அவன் யாரும் வழி தப்பி போகக்கூடாது. அதனால் அவன் காலத்தில் நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாடு முழுவதும் தெரு தெருவாக என்ன செய்தாங்களாம். ஏன்னா அவன் காலத்தில் தேவனை நல்ல ஆராதிக்கும் முறைகள் இடமிருந்தது, நல்ல துதிக்கும் முறைகள் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், வழி விலகி போன நபர்களை கொண்டு வருவதற்குள்ள வழிகளை ஏற்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கையில் வழி தப்பி போன எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ ஆத்துமாக்கள் இங்கே இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய கரத்தில் வெளிச்சம் கொடுத்திருக்கிறாரே, நீங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், நீங்கள் அனுபவிக்கிற வேதம், நீங்கள் அனுபவிக்கிறதான் தேவ மகிமை, இவைகளை வைத்து இன்னொருவரை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் சிரமம் எடுக்க வேண்டும். ஆமாம். அப்போ அவர் சொன்னார், எப்பா யூத குலத்தை, இது நமக்கு சொன்னோமா, யூத குலத்தை சொன்னார், நீங்கள் அதை செய்யலைப்பா, அப்படி செய்யாதனால வேறு வழி இல்லை. யார் வர வேண்டியிருந்தது? நானே வர வேண்டியது. நீங்கள் வரலைன்னா சில இயேசுவே சுவிசேஷம் சொல்ல போயிடுவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலருக்கு ஆண்டவர் வெளிச்சமாகி அவர் தன்னை வெளிப்படுத்த கேட்டுவார். வீட்டுக்கு இயேசுவே சுவிசேஷம் சொல்ல போன சம்பவம் கேட்டுக்கிட்டீங்களா? நம்ம ஊரில் நடந்திருக்கு. போய் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, சொன்னாலும் நம்ம சர்ச்சையை சேர்ந்தவன் இல்லை. இன்னும் அவர் வீட்டுக்கு ஆண்டவரே இப்போ ஆண்டவர் தரிசனமாக இருக்கு. எங்கே அவர் சொல்கிறார், நம்ம சர்ச்சை நேசிக்கிறாருங்க, ஃபஸ்ட்டு சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன் இருக்கார். நீங்கள் செய்யலை, அவர் செய்ய புறப்பட்டார். நீங்கள் செய்தீங்கன்னா அவர் சந்தோஷமாக ஆட்களை கூப்பிட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பார். ஆமாம். அவர் சொல்லியிருக்காருங்க, அது இன்னொரு சபையை சேர்ந்தவர். அவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்னை பார்த்துருக்காரா? என்னை பார்க்கவும் இல்லை, என்னை யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு சர்ச்சி பாஸ்டர் யாருன்னே தெரியாது. அவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த ஃபஸ்ட்டு சர்ச்சி யார் அப்படின்னா, அந்த பைக்கில் போகிறாரு பாருங்க, அவர் தான் அப்படின்னு ஒரு நாள் காமிச்சிருக்காங்க. அப்போ தான் சொல்லியிருக்காரு, அப்படியா ஏதோ வந்து சர்ச்சை வச்சு ஒரு நோக்கம் திட்டம் வச்சுருக்காரு. சரி இருக்கட்டும். ஆண்டவர் சொன்னார், அன்னைக்கு இதை இன்னைக்கு அவர் செய்தார்னா, அன்னைக்கு அவங்க செய்யலைங்க. செய்யாது அப்படின்னால்தான் இதுக்காக நான் இறங்கி வரேன், உயிரே கொடுக்குறேங்க, இந்த ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறேன், எப்படி ஆகிலும் மந்தையில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக, நித்திய ஜீவ வாழ்வுக்கு சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னையே அர்ப்பணம் செய்கிறேன்னு சொல்லி கொடுத்தார் அவர். ஆமாம். அவர் அந்த பகுதி நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிட்டு தொடக்கம் சொன்னார், முடிவும் சொல்லிட்டார். நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சீங்கன்னா குட்டியை தோலை தூக்கி போட்டு வருவீங்க. ஆமாம். ஒரு ஆத்மாவை இழுத்து நான் வாசிக்கும் போது தோலை ஏன் போட்டான், இழுத்துறது, அதான் கொழுப்பு பிடிச்சி போய் அதை என்ன செய்யிட்டு வழி தப்பி போச்சு. அதை எடுத்து ஏன் தோளில் போட்டு வரான் அப்படின்னா, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தெரியுது, ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணி பாருங்க பாப்பா, அந்த ஆத்மா நீங்கள் தோளில் தான் சுமப்பீங்க. ஆமாம். கொஞ்ச நாளைக்கு தொழுவத்தில் வரந்தானே எங்கே தான் சுமப்பீங்க. ஆத்மா ஆதாயம் பண்ண அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர வேறு அது தெரியாது. இங்கே தான் இருக்கீங்களா? ஆத்மா ஆதாயம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும்.
அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு. அவங்க அன்னைக்கு மட்டும் சரி உங்கள் கூட நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டான், சாப்பாடே வேண்டாம். அவ்வளோ சந்தோஷம். அவங்கள வண்டியில் வச்சு கூட கொண்டு வரும், தோளில் தூக்கிட்டு வர்றதுக்கு. இப்போ எதில் கொண்டு வருவாங்க? கார் வச்சுருந்தா காரில் கூட்டு வருவாங்க, வண்டி வச்சா வண்டியில் கூட்டு வருவாங்க. வச்சு அவங்கள ரெச்சி பார்த்து ஞானசானம் எடுத்தாங்கன்னா போதும், அப்பா தொழுவத்தில் ஒன்றை சேர்த்து கொண்டோம். இவ்வளோ நாள் பாடுபட்டது என்னதில்லை, வீணாக போகலைங்கிற தோளில் சுமப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்த உடனே அவர் நம்மை தகப்பன் தோழி பிள்ளை சுமப்பது போல ஒவ்வொரு நாள் நம்மை சுமக்கிறார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் மந்தையில் சேர்க்கப்படாத, தொழுவத்தில் சேர்க்கப்படாத ஆடுகள் நிறைய வழி விலகி போயிட்டாங்கப்பா. பிரமாணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நீங்கள் போங்கன்னு இருக்கு. அவங்க போகலை. பார்த்தாங்க, நம்மளை தான் சொல்கிறார் இவர் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்படி சொன்ன உடனே அதுக்கும் நம்ம என்ன போகிறது, அவனும் போனால் போய் தொலைக்கட்டும் அப்படின்னானுங்க. அது சொன்னார், ஒன்று தன்னிச்சையாகி போய்விட்டது. எல்லா பிரமாணம் உங்கள் கையில் இருந்தோம், வழி காட்டக்கூடியதான வழிகாட்டியாக இருந்தோம், செய்யலை. அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தார். அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு 10 வெள்ளி காசு. அந்த 10 வெள்ளி காசு ஒன்று இணைச்சிக்கிட்டு காணாமல் போனது. அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க கொண்டு வராரு. ஒன்று, நீங்கள் தேடி வேலை செய்யக்கூடிய நபர்கள், நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்க. அடுத்த அந்தஸ்துக்கு சொல்றாரு, உங்களை மனவாட்டி இந்த அந்தஸ்துக்கு உங்களை நான் நினைச்சிருக்கிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது யூதா ஜனங்களை, யூத குலத்தை கர்த்தர் மனவாட்டி இந்த அந்தஸ்துக்கு தான் வச்சிருந்தார். யோபு இந்த ஓசியா புத்தகங்கள்லாம் வாசிச்சோன்னா நமக்கு தெரியும். கர்த்தர் எந்த எல்லைக்கு வச்சிருந்தாராம், மனவாட்டி இந்த அந்தஸ்துக்கு வச்சிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மேன்மையை கர்த்தர் கொடுத்திருந்தார், அந்த ஸ்லாக்கியம். ஏன்னா வெள்ளிக்காசு சொல்கிறார் இல்லையா, அப்போ சொல்லும் போது திருமணத்திற்கு நியமிக்கப்பட்ட பெண்ணுக்கு தான் என்னது. இப்போ நான் தான் இருக்கிறேன், என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னா அந்த என்கேஜ்மெண்ட் டைமில் என்ன செய்வேன், 10 வெள்ளி காசு என்ன செய்வேன், கொடுப்பேன். கல்யாணத்து அன்னைக்கு 40 வெள்ளி காசு கொடுக்கணும். கல்யாணத்து அன்னைக்கு என்ன கொடுக்கணும், 40 வெள்ளி காசு கொடுக்கணும். அப்போ நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டது, படித்தது தான். முதல்ல என்கேஜ் பண்ணும்போது 10 வெள்ளி காசு. அந்த 10 வெள்ளி காசை பெற்றுக்கொண்ட அந்த பெண் என்ன செய்யணும், அது நெற்றியில் என்ன செய்யணும், கட்டிக்கொள்ள வேண்டும். ஏதோ எப்படி கட்ட முடியும் உங்களால் கட்டிக்க வேண்டியது. ஒரு கம்பி வச்சு போட்டு கட்டாலும் சரி, அதே வெள்ளியிலே கம்பி செய்து கொக்கி போட்டு மாட்டிக்கிட்டாலும் சரி. ஆனால் ஒன்றே ஒன்று, வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னா கட்டாயம் என்ன இருக்கணும், வெள்ளி காசு இருக்கணும். தூரத்தில் பார்க்குறவங்க, பக்கத்தில் பார்க்குற எல்லாரும் இவள் நியமிக்கப்பட்டவள். இவன் யார், இந்த உலகத்தில் யூத ஜனங்கள் வெளியே வரும்போதெல்லாம் சொன்னாங்க, இவன் மெய்யான தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், எல்லாருக்கும் தெரியும். மற்ற எல்லா ஜனங்களை விட இவளை பார்த்த உடனே சொல்லுவாங்க, தேவனுக்குரியவர்கள், தேவனை சார்ந்தவர்கள், தேவ பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ ஆசீர்வாதவர்கள், எந்தெந்த விதத்தில் சொல்ல வேண்டுமோ அதெல்லாம் சொன்னாங்க. இவள் தேவனுக்கு உரியவர்கள் என்றதான அந்த சத்தியம் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இந்த பெண்ணானவன் எல்லாம் வச்சுட்டு போகணும், எல்லா இடத்துக்கும் போனால் வந்தா. ஆனால் இவள் என்ன செய்யிட்டா அப்படின்னா, ஒரு நாள் ஒன்று தொலைச்சி விட்டான். தொலைச்சது வெளியே தொலைக்கலை, நல்ல வேலைக்கு. எங்கே தான் தொலைச்சாங்க, வீட்டில் தொலைச்சான். கர்த்தருக்கு பயம் உண்டாவது, வீட்டில் தொலைச்சிட்டான். தொலைச்சது உடனே எடுத்து வச்சாத, மறுபடியும் வெளியே போகும்போது என்ன செய்யணும், உன்னை காணுமென்னு தேடி இருக்கணும். ஆனால் வைக்கும் போதே எண்ணி தான் வைக்கணும், எண்ணி தான் எடுக்கணும். ஆனால் என்ன நடந்ததோ தெரியாது. ஒரு வெள்ளிக்காசை காணும். அதை எப்போ தேடினா, வெளியே போகும்போது தான் நினச்சிதான் தேட ஆரம்பித்தேன். வெளியே போகும்போது தான் தேடினான். அப்போ இன்னொரு விதத்தை சொல்கிறேன், இந்த வெள்ளிக்காசு தொலைவதற்கு என்ன காரணம்? யாராவது பிடிக்கிட்டு போனாங்களா, களவான்ட்டு போனாங்கன்னு சரி, களவான்ட்டு போயிட்டாங்க, இப்படி களவாடிட்டாங்க, வழியில் வழிப்பறி செய்துட்டாங்க, பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அவன் இன்னொரு 10 வெள்ளிக்காசை என்ன செய்யறான், வாங்கி வச்சுக்கலாம். தொலைத்து விட்டால் என்று சொன்னால் அங்கே என்ன செய்ய முடியாது, மனவாள் முன்னால் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா உங்களை நான் அந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எந்த அந்தஸ்துக்கு, உங்களுக்கு பிரமாணம் கொடுத்து எல்லாம் செய்து நீங்கள் ஆண்டவர் பற்றி சொல்ல வேண்டியிருக்கும். இதில் சொல்ல வேண்டிய ஆட்கள் பரிசேயரை குறித்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், கடல் கடந்து என்ன செய்யுறீங்க, ஆஸ்திரிக்கலாம், கடல் கடந்து போய் சுவிசேஷம் என்ன செய்யுங்க சொல்கிறீங்க. சும்மானாலும் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும், உங்களை கூட்டிகிட்டு வரணும். சுவிசேஷம் மட்டும் சொல்லிட்டு வரக்கூடாது.
அவங்களுக்கு அதை பற்றி விளக்கம் சொல்லி அவங்கள அழைத்து வர வேண்டும், அவங்களுக்கு அதை பற்றி போதிக்க வேண்டும். முதல்ல தெரியாதவன் இப்போ என்ன செய்யிட்டான், தெரியும்படி செய்துட்டு பேசாமல் போயிட்டீங்க. ரெட்டிப்பான நரகத்தின் பிள்ளை என்ன செய்தீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தவப்பன் இருக்கிறார், 2 பிள்ளைகள் இருக்குது. மனைவிட்ட சொல்லார், கவனமாக பார்த்துக்க, இதை வச்சுட்டு போகிறேன், பிள்ளைகள் தட்டி விட்டுறாம, இது விலை இவ்வளோ விலை இருக்குது, தட்டி விட்டுறாம பார்த்துக்க, அப்போ பிள்ளைகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடார். அம்மாக்காரி சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. பையன் ஓடி இருந்தான், என்னடா புதுசாக இருக்குன்னு எடுத்தான், கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. பல ஆயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டம். உடஞ்சி போச்சுன்னா அவங்க அம்மா வந்து, அடப்பாவி இப்படி பண்ணிவிட்டே, உங்கள் அப்பா வந்து என்ன செய்ய போகிறாரோ தெரியாது. அப்போ வராரு, என்ன உடைச்சிட்டு, யார் உடைச்சது, அவன் தான் உடைச்சிட்டான். உடைச்சிட்டான்னு உடனே முதல்ல யாரை தான் பார்ப்பார், போய் பார்ப்பார். பார்த்தோன்னே வேலையில் அவசரமாக இருந்துட்டு, நான் சொல்லவே இல்லைங்க, அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. சரி தெரியாதான், சரி போய் தொலைது போ. மறுபடியும் ஒன்று வைக்கிறார், கவனமாக இரு, உடைச்செல்லாம் தொலைச்சி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மறுபடியும் வந்து அந்த பிள்ளை வேகமாக வந்து உடைச்சதுன்னா தவப்பன் மறுபடியும் அம்மாவை பார்க்க மாட்டார், யாரை தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஏற்கனவே வீட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம வீடுகளில் நினைச்சிருக்கிறோம், இங்கே தான் இருக்கீங்களா, சரி, வீடுகளை நம்ம செய்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, தெரியாமல் செய்ததுக்கு விட்டுறோம், தெரிஞ்சு செய்ததுக்கு என்ன செய்யறோம். இந்த மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது, 4 அடி அடி கொடுத்து ஆண்டவர் எங்கேயா கொண்டு வைக்கிறத விட்டுட்டு போயிடுவார். தண்டனையில் குறைவாக இருக்கும். தெரிஞ்சு உனக்கு தண்டனை அதிகமாக்கி கொடுத்துருங்க, அப்போ ரெட்டிப்பான நரகத்தின் பிள்ளையாக மாற்றிட்டு வந்துடுறீங்க. ஆதாயம் பண்ணால் முற்றிலும் என்ன செய்யணும், ஆதாயம் பண்ணி தூக்கிட்டு வந்துடணும், அவனை விட்டுறக்கூடாது. இப்படிலாம் செய்த நீங்கள், உங்களுக்கு எல்லாமே இருந்தது, ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க, உங்களை அந்தஸ்து கொடுங்க, மேன்மை கொடுத்துருந்தேன். ஒன்று, உங்களை மெய்ப்பண்ட அந்தஸ்து, எல்லாருக்கும் போதிக்கக்கூடிய அந்த அந்தஸ்து வச்சுருந்தேன். 2வது உங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து மனவாட்டின்றதான அந்தஸ்து. அந்த அந்தஸ்தையும் நீங்கள் என்ன செய்யிட்டீங்க, தொலைத்து போட்டீர்கள், இழந்து போய் விட்டீர்கள். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா? இது இல்லைன்னா பார்க்க முடியாது, மனவாளனா பார்க்க முடியாது, எதிர்கொண்டு போக முடியாது. அது கிடைக்கிற வரைக்கும், கிடைச்சதுன்னா போகலாம், கிடைக்கலைன்னா அதோட மனவாளன் போயிட்டே இருப்பார். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதாக. அவள் என்ன காரணம், அலட்சியம், அஜாக்கிரதை என்ன நம்ம சொல்லிக்கலாம். வேதத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களும் அதை அந்நிய காரியமாக என்னார். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா? நல்ல பிரமாணம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, ஆனால் வெளிச்சமே கையில் தான் இருக்குது. ஆனால் கடைசியில் இருளுக்குள்ளே போனது யார் தான்? இந்த ஆட்கள் இருளுக்குள்ளே போனாங்க. இவர்களெல்லாம் தொலைத்து விட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, அப்பா இருள் இருக்கிறவன் எப்படி இருக்கான், என்ன நடக்குது, என்ன செய்யுது, எப்படி ஒன்றும் தெரியாது. ஏதோ தடவி பாதையை பார்த்துக்கிட்டு என்ன செய்வான், போயிட்டு இருப்பான். வெளிச்சம் வச்சிருக்கவனும் கட்டாயம் என்ன செய்யும், வழி கட்டாயம் தெரியும். அவன் பள்ளத்துலையும் விழக்கூடாது, வழி தப்பியும் போகக்கூடாது. வெளிச்சம் வச்சிருக்கனுடைய நிலைமை அப்படி தான். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார், வேதம் என்ற வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு. வேதம் என்ற வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு பாவத்தின் பள்ளத்திலும் சத்ருவின் கிரியைகளிலும் மோசமான பகுதியில் நாம் விழுந்து போவோம்னு சொன்னால், நாம தான் யாரு, வெளிச்சம் இருந்தும் கண்ணில்லாதவர்களாய் கண்கள் உள்ள வெளிச்சம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? ஆண்டவர் தான் வெளிச்சம் உங்கள் கிட்ட இருக்குதப்பா, எல்லா பிரமாணம் கொடுத்துருக்காரு, எல்லா வசதி கொடுத்துருக்காரு, எல்லா மகிமையும் கொடுத்துருக்காரு, அந்தஸ்தும் கொடுத்துருக்காரு. இது ஸ்லாக்கியம். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத மனவாட்டி என்றாலும் ஸ்லாக்கியம். ஒருத்தருக்கு மனவாட்டி அப்படின்னா ஒருத்தி தான் இருப்பா, அது அவங்களுக்கு ஸ்லாக்கியம். எத்தனை பெண்கள் இருக்கட்டும், அவர் வந்த உடனே எல்லா பெண்களையும் பார்த்து எல்லாமே மனவாட்டின்னு சொல்ல மாட்டார். ஒருத்தையை பார்த்து தான் நினைச்சுவார், சொல்ல இதுதான் என்னுடைய மனவாட்டின்னு நினைச்சுவார், சுட்டிட்டு காட்டுவார். இந்த உலகம் முழுவதும் மக்கள் இருந்தாங்க, அவளை தான் மனவாட்டி என்ற அந்தஸ்து கொடுத்துருந்தார். எல்லாம் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் இருந்தும் தொலைத்து விட்டார்கள், தொலைந்து போனது. ஆண்டு சொன்னார், இப்போ தொலைச்சிட்டேன்னு கூட கவலை இல்லை. இன்னும் ஒரு பக்கம், நீ எங்கே தொலைச்ச அப்படின்னா, தேவன் அவன் வீட்டிலே தான் தொலைச்சான்னா, தேவனுடைய வீட்டிலே தொலைத்தவர்கள். இவங்க எங்கே தொலைச்ச ஆட்கள்? நான் வெளியே தொலைச்சிட்டேன்னு சொன்னாலும் யோசிக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே தொலைத்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனோடு கூட இருக்கும் போதே கெட்டுப்போன ஜனங்கள். எரேமியா பார்த்து ஆண்டவர் நாள் சொன்னார், எரேமியாவே காலையில் தட்டி போய் வீட்டுக்கு போ. எதுக்கு ஆண்டவரே? போப்பான்னு அவனுக்கு சொல்கிறேன். அவன் அங்கே போய் உட்கார்ந்தான். கோயவன் கேட்குறான் எரேமியா பார்த்து, என்னப்பா திடீர்னு காலையில் வந்திருக்கேன், சரி
நம்ம பாஸுக்கு சொன்னால் காப்பி போய் குடி, ஒரு டீயை குடி, வணைய ஆரம்பித்தான். என்னமோ தெரிலப்பா, வர சொல்லியிருக்காரு, நீ வேலை செய், உட்காந்து பேசிகிட்டு இருப்போன்னு பேசிகிட்டு இருக்கும்போது, வணைந்து கொண்டே இருக்கும்போது நல்ல பாத்திரம் ஒன்று அப்படி வணையிறான். வணைந்து கையில் என்ன செய்தான், கடற்கரை உடஞ்சி அது போச்சு. மறுபடியும் எடுத்து வணைகிறான், சரியில்லை. அவன் எடுத்து பார்க்குறான், அந்த கையில், குயவன் கையில் இந்த களிமண் எப்படி இருந்துதான், கெட்டு போய் இருந்தது. முந்தின பாட்டு நல்லா வளைஞ்சுது, இது படிச்சு உடனே எடுத்து கொண்டு போய் சரி பண்ணி மறுபடியும் எடுத்து அப்படியே வணைகிறான். சூப்பராக செய்தான். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு. ஏப்பா, குயவன் அந்த களிமண்ணை தான் இஷ்டப்படி செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க அதிகாரம் இல்லைங்கிறாங்க. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, குயவனுக்கு களிமண் மீது என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அந்த களிமண் குயவனை பார்த்து, என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய், என்னை ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்பதற்கு என்ன கிடையாது? உரிமையே கிடையாது. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, எப்பா, நான் உன்னை உருவாக்கி மனவாட்டி அந்தஸ்து எல்லாம் கொடுத்துருந்தேன், ஆனால் கைக்குள்ளே நீ கெட்டு போனாய். வீட்டுக்குள்ளே இருந்து கெட்டு போனவன் நீ. எங்கேருந்து கெட்டு போனவன்? தேவ சமூகம், தேவ எல்லையிலே இருந்து கெட்டு போனவன் நீ. அப்படியே கெட்டு போன நீ, வேணாலும் உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. என்ன செய்திருக்க வேண்டும்? நீ கெட்டு போனவன் நீ, தொலைத்து போட்டு விட்டாய், இந்த அந்தஸ்தை தொலைத்து போட்டு விட்டாய். அந்த தொலைத்து போனவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே கெட்டுப்போன நீ, தேவ சமூகத்திலே எல்லாவற்றையும் இழந்து போன நீ, நல்லா என்ன செய்யணும்? நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ வீட்டை கொளுத்த வேண்டும். ஆண்டு சொல்றார், வீட்டை கொளுத்தோன்னா விளக்கை கொளுத்த வேண்டும். அப்போ ஆண்டு சொல்றார், முதல்ல என்ன செய்? எதை தான் செய்யணும்? இந்த வெளிச்சத்தை தாங்க எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கெட்டு போனோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையை எடுத்து வைத்துக் கொள்வோம். யூத சமுதாயம் வச்சிருக்கேன், வருவோம். நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். நல்ல ஜெபம் பண்ணுறோம், நல்ல பைபிள் வாசிக்கும், ஆராதனை பண்ணுறோம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே கெட்டுப்போன நபர்கள்லாம் உண்டு. ஆமாம், என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சர்ச்சுக்குள்ளே கெட்டுப்போனா இருக்கு. இந்த எல்லையில் சர்ச்சை பற்றி நான் எப்போ கேள்விப்பட்டிருக்கேன்னா, நான் விசுவாசியாக இருக்கும்போதே சென்னை பட்டணத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். நான் விசுவாசியாக இருக்கக்கூடிய காலத்தில் எங்கே 100 பேருக்கு உள்ள சர்ச், 100 பேருக்கு மேலே உள்ள சர்ச் இருந்தாங்க. அன்றைக்கு உலகத்தில், அன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் பெந்தேகோஸ்தே சர்ச்சஸில் 100 பேர் இருந்தாங்கன்னா பெரிய சர்ச். 100 பேர் இருந்தாங்கன்னா அது பெரிய சர்ச்சுங்க. தமிழ்நாட்டில் அது பெரிய சர்ச்சுன்னு அர்த்தம். அது பெரிய பாஸ்டர். அடுத்தால நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன், ஒரு பாஸ்டரோடு இருந்தேன். பாஸ்டரோட துணைவியாருடைய சகோதரி இங்கே தான் வேலை பார்த்தாங்க, இங்கே தான் ஊழியத்தில் இருந்தாங்க. அவங்க ஒரு சர்ச்சில் இருந்தாங்க. அவங்க வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, 2 பேர் இருந்தாங்க, 2 பேரும் தெரிஞ்சவங்க தான். ஒருவர் என்னுடைய நண்பருடைய சகோதரி. அவங்க கொஞ்சம் கேன்சரில் வந்தாங்கன்னு அவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம் வீட்டுக்கு போவேன். அப்போ நான் ஆதமகத்தில் பாஸ்டாக இருக்கேன். இங்கே உள்ள சபை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போவுமே 125 பேர், 150 பேர் இருந்தாங்க. பெரிய சர்ச்சு. சமுதாயத்தில் பெந்தேகோஸ்தே சர்ச்சில் பெரிய சர்ச்சு. நான் இருந்த சர்ச்சில் 40 பேர் தான் உண்டு. ஆனால் இங்கே 150 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய சர்ச். ஆனால் இங்கே வரும்போது சர்ச்சில் ஆட்களே கிடையாது. நான் அந்த ஊருக்கு வரும்போது சர்ச்சில் என்ன கிடையாது. என்ன இந்த ஊருக்கு வருவேன், அன்னைக்கெல்லாம் இந்த சர்ச்சை விட்டுலாம் கேள்விப்பட்டேன். அன்றைக்கே நான் டிசைட் பண்ணியிருக்கேன், இந்த ஊருக்கே போகக்கூடாதுன்னு. என்ன இளவு நினச்சனும் தெரியல. என்ன தான் புதுப்பா நம்மளை ஆண்டு வில்லங்கமான ஆளுத்துல அவர் ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கிடுங்க. அப்படி வேண்டான்னு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. அவர் கொடுத்தா கர்த்தருக்கு சித்தமானா அப்படின்ட்டு போயிருங்க. அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டான்னா கரெக்டாக கையில் திணிச்சிட்டு போயிடுவார். அவர் நம்ம ஆண்டவர் அப்படி ஒரு மாதிரி அவர் என்ன நினச்சார் தெரியாது. காரைக்குள்ளே கொண்டு நம்ம போட்டார். நான் இந்த ஊருக்கு வரேன். அப்போ சர்ச்செல்லாம் கிடையாது, நாங்கள் 2 பேர் தான், பிள்ளைகளும் கிடையாது. பாய் விரித்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ பார்த்தா இந்த ஊரில் சர்ச்சில் பெரிய பெரிய சர்ச்சு இருந்ததெல்லாம் கேட்டேன். அவ்வளோ பெரிய சர்ச்சுன்னு சொன்னாங்களே. போய் பார்த்தேன், சைக்கிள்லாம் போய் பார்த்தேன். அந்த இடத்துல ப்ரேயர் நடக்கும்போது நான் பார்த்துருக்குறேன். ஒரு 20 பேர், 15 பேர், 6 பேர், 8 பேர். என்னடா அங்கே இருக்கும்போது கேட்டேன் 150 பேர், 100 பேருக்கு 125 பேர் இருந்தாங்களே. ஒரு குரூப் இருந்தது, ஆவிக்குரியவர்கள் சொல்கிற குரூப்பு. பெரிய ஜட்ஜை பார்த்தா கண் எரிச்சல் வந்துடும். உள்ளே வருவாங்க, ஊழியம் செய்கிற மாதிரியே இருப்பாங்க. அவ்வளோத்தையும் உடச்சி கொடுத்திடுவோம். ஒரு சபையை உடைச்சாங்க, 2வது ஒரு சபையை உடைச்சிட்டாங்க, 3வது நம்ம சர்ச்சுக்கும் வந்தாங்க. புரியாத நம்பி போனால் நானும் சரி அங்கே ஊழிஞ்சிக்கிறாங்களே ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வச்சா க்ளீனாக கேஸ்ட் சிஸ்டத்தில் ஒன்று உடைச்சேன்,
பொறாமையினாலே உடைக்கப்பட்டது. இந்த இப்படி ஒவ்வொரு விதத்துலேயும் நம்ம சேர்ச்செல்லாம் உடஞ்சது, அப்படியே உடஞ்சி 25 பேர் 15 பேர் அப்படி. அப்போ வளர்ந்து வரக்கூடிய காலங்கள் இப்படிலாம் உடையும் போது வலுவிழந்து போயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், அப்போ தான் எனக்கு சர்வே எடுத்தேன். யாருனாலுன்னா ஒரே குரூப் தான் எல்லா சர்ச்சையும் நினச்சிருக்குது, அதோடு வச்சுட்டேன். அந்த குரூப்பே உள்ளே விடக்கூடாது. அந்த குரூப்பில் ஆட்களை உள்ளே விடுறதே இல்லை. அதுக்கப்புறம் வந்தால் கூட பாஸ்டர் அப்படின்னு வந்தால் கூட நல்லா அப்படியே நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ண இதுக்கு பண்ண பிரசங்கம் பண்ண அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அன்றைக்கி ஸ்பெஷல் ஆட்கள் வாரான்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுவேன். யாரையும் விடுறதில்லை. தெரிஞ்சுக்கிட்டேன். சர்வே எடுத்ததுக்கப்புறம் தெரிஞ்சது ஒரே குரூப் தான். அவங்க யார்? நல்லா ஆராதனை பண்ணுறவங்க, பிரசங்கம் பண்ண வச்சா பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்களாம் பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறேன். பிரசங்கம் பண்ண வச்சா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண வச்சா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே இருந்தவங்க. அந்த ஆட்கள் கொய்யவன் கையில் கெட்டு போன ஆட்கள். ஏன் அப்படின்னா இருக்கிற சபையெல்லாம் உடைச்சவங்க தேவனுக்கு பாத்திராய் ஒரு காலம் இருக்க மாட்டாங்க. ஆமாம், இந்த குருவை பார்த்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரியவன் தான் அவன் தான். நாம் நினைக்கிறோம் வெளியே உள்ள ஆள் வந்து உடைப்பான், வெளியே உள்ள ஆளுக்கு உடைக்க மாட்டான். ஒரு காலகட்டத்தில் அந்த எலெக்ஷன் நடந்தது. டிஎம்கே காங்கிரஸ் பயங்கர எலெக்ஷன், 67 நினைக்கிறேன், பயங்கர எலெக்ஷன். டிஎம்கே ஆட்சி வந்து அண்ணாத்திர தான் சீஃப் மினிஸ்டர், சட்டசபையில் பேசுகிறாங்க. காங்கிரஸ் எதிர்க்காது, பேர் மறந்துட்டேன் கொஞ்ச நேரம். அப்போ அந்த சிலுவை பாடுகள் உள்ள காலகட்டங்கள், லென்த் டேஸ்னு வச்சுக்கோமே. அப்போ பேசும்போது ஏதோ ஒன்று பேசும்போது காங்கிரஸில் இருந்து ஒருத்தர் இருந்து, இயேசுவை சிலுவையில் அறிந்தது போல எங்களையும் உங்கள் ஆட்சியில் சிலுவையில் அறைந்து விடாதீர்கள். அவர் எப்படி அண்ணாத்துறை எழுந்தார், இயேசுவை சிலுவையில் அறிந்தது எதிரிகள் அல்ல, எதிர்முனையில் இருப்பவர் அல்ல, அவர்கள் ஆட்களே அவர்களை அறிந்து விட்டார்கள், உங்கள் ஆட்களை பற்றி கவனமாக இருங்கன்றார். அப்போ என்ன அப்படின்னா சபையை உடைக்கிறதுக்கு வெளியே இருந்து வரமாட்டான். கொய்யவன் கையில் கெட்டுப்போன பாத்திரங்கள் நிறைய இருக்கு. கொய்யவன் கையில் கெட்டுப்போனார்கள், அவன் தான் சபையை உடைப்பான், அவன் தான் தேவனுக்கு விரோதமாக எழுப்புவான். தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடியவன் யார் தான்? இவன் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நீங்கள் உடைச்சிட்டீங்கப்பா. அவர் சொல்றாரு, கொய்யவன் கையில் கெட்டு போனீங்கப்பா, தொலைச்சிட்டீங்க. உங்களுக்கு அந்தஸ்து கொடுத்துருந்தேன், மனவாட்டி இந்த அந்தஸ்து கொடுத்துருந்தேன், நீங்கள் இல்லாமல் ஆக்கிட்டீங்க. சரி, ஆனாலும் உங்கள் கையில் வெளிச்சம் இருக்குல்ல, வாசி. எப்போதுமே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒருவேளை ஆசீர்வாத, அதாவது தேவனுடைய பரிசுத்த வாழ்வை சபையில் கெட்டுப்போன நிலையில் இருப்போம்னு சொன்னாங்க. வேதத்தை எடுத்துங்க, எங்கேயாவது வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து வேதத்தை எடுத்து வாசிட்டே இருந்து பாருங்க, வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சரிப்படுத்தி விடும். ஆமாம், குத்தும், இதெல்லாம் ஒன்று ஒன்றா குத்தும். குத்தி குத்தி எடுக்கும் போது ஒன்று ஒன்றா வெளியே வரும். தொடப்பம் இருக்குது, தொடச்சிடும். ஆமாம், வெளிச்சத்தை உண்டு பண்ணினான். தொடப்பத்தை எடுத்து நினைச்சு தரேன், பெருக்குமாறு எடுத்து நல்ல பெருக்கினான், வீட்டை பெருக்கினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெருக்கும் போது தான் தொலைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்கள் இழந்து போனது, நீங்கள் எல்லாம் அந்தஸ்து நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த அந்தஸ்து மனவாட்டி அந்த அந்தஸ்து பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் அவங்க செய்யலை. பெற்றுக்கொண்டால் கிடைக்கும் என்பதை சொன்னாங்க, அப்படி சந்தோஷப்பட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க அந்த சமுதாயம் அவங்க செய்யாமலே போயிட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமுதாயம் இல்லாமலே போயிட்டு அப்போ ஆண்டவங்க சொன்னார், நீங்கள் மறுபடியும் செய்யுங்க. இந்த அந்தஸ்தை பார்த்தாரு, நீங்கள் சரியில்லையா, இழந்துட்டீங்களா, அதுக்கு மனவாட்டி வேணும், கட்டாயம். பரலோகத்தில் ஒரு மனவாட்டி வேண்டும். அவர் பார்த்தாரு, உங்களை தான் வச்சுருந்தேன், நீங்கள் வரல, நீங்கள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டீங்க, நான் மனவாட்டி தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி ஜீவனை கொடுத்தார். சபை கட்டப்பட்டது, சபையை மனவாட்டி ஆக்கிட்டார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபை தான் கிறிஸ்துவின் மனவாட்டி ஆக்கப்பட்டது. ஆமாம், இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். நல்ல ஒலிவ மரம் இருந்தது தேசத்தில். அவங்களுக்கு பேரே ஆண்டு கொடுத்தாரு, நல்ல ஒலிவ மரம். அவங்களுக்கு பேர் என்ன பேர்? நல்ல ஒலிவ மரம். அப்போ கெட்ட ஒலிவ மரம்னு ஒன்று இருக்க தானே செய்யுது. அதுக்கு பேர் ஆண்டு கொடுத்தாரு காட்டு ஒலிவ மரம். நம்மளாம் யாரா? ஒரு காலத்தில் காட்டு ஒலிவ மரம். நம்ம கனிகள் எப்படி இருந்தது தெரியாது. நாம் வளர்ந்தோம், இஷ்டம் போல் வளர்ந்தோம், இஷ்டம் போல் தண்ணி குடித்தோம், இஷ்டம் போல் இருந்தோம், இஷ்டம் போல் வளர்ந்து இஷ்டம் போல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கனி எப்படி இருக்குன்னு தெரியாது.
மிருகங்கள் தான் சாப்பிட்டு போச்சு. ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறது மிருகங்கள் தான் சாப்பிடுது, மனுஷன் சாப்பிட்றதுக்குள்ளது இல்லை. நல்ல ஒளிய மரங்கள் ஊருக்குள்ளே இருக்குது, காம்பவுண்ட் வால்குள்ளே இருக்குது, தேசத்துக்குள்ளே இருக்குது, நல்ல பழங்களை கொடுக்குது, மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டு இது நல்ல ஒளிய மரம், அது காட்டு ஒளிய மரம். பார்த்தாரு, நீங்கள் இழந்துட்டீங்க, உன்னை வச்சது பிரயோஜனம் கிடையாது, மனவாட்டி வேணும். உடனே என்ன சார் ஒரு போடு போட்டார், வெட்டர் ஒரு கிராஸ் கட்டிங் ஒன்று கவாத்து பண்ணார். அங்கே போனார், காட்டு ஒளிய மரம் தேடி வந்தார். ஆமாம், தேடி வந்தவர் அப்படி வெட்டினார். அங்கே ஒரு கபாத்து இருந்தது, அப்படி கிளையை தூக்கிட்டு வந்தார். சிறைக்க வேண்டியதெல்லாம் சிறைச்சிட்டு அப்படியே எடுத்தார். அப்படி கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணார். நம்மகிட்ட இருக்கிற அந்தஸ்து ஆத்து ஈத்து எல்லாத்தையும் அப்படி சிறைச்சிட்டார். கிளையை மாதிரி கொண்டு வந்து இந்த மரத்தோடு ஒட்டிச்சிட்டார். ஒட்டி கட்டி வச்சார். கொஞ்ச நாள் ஆனது, அந்த அஸ்திபாரத்தின் சாரம் இருக்கிறது. ஆமாம், இந்த சாரம் நமக்குள் ஏறுது. அந்த வேத வசனத்தின் சாரம் ஏறிச்சு, தேவனுடைய மகிமையின் பிரசவம் ஏறிச்சு. இதெல்லாம் ஏறி ஏறி கனி கொடுக்கும்போது அங்கே கொடுத்த கனியை விட இங்கே சூப்பரான கனி கொடுக்கும். ஆமாம், அந்த கனியை கொடுத்த உடனே சிலர் காட்டு ஒளிய மரமாக இருந்த நல்ல ஒளிய மரத்துடன் இணைத்து நல்ல பழங்களை கொடுக்க வைத்த தேவன், நல்ல ஆவிக்குரிய மனவாட்டியாய் மாற்றி அமைத்த தேவன், நாம் அவருடைய அந்தஸ்துக்குரியவராய் மாற்றி அமைத்து நம்மை ஆண்டவர் மகிமையை மாற்றிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை மகிமையை மாற்றி நல்ல கனிகள் கொடுக்க. இன்றைக்கி நாம் எல்லாம் நம்முடைய சாரத்தில் கொடுக்கல, அந்த சாரம் தான் நமக்கு இருக்குது. ஆமாம், இந்த வேத வசனத்தின் சாரம் தான் நமக்குள் இருக்குது. இதில் வந்த இரட்சகர் தான் நமக்குள் உருவாகி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் நம்மை வளர்ச்சி தேவ பிரசவத்தோடு வளர்த்து கொண்டிருக்கிறார். இந்த எல்லையில் இருக்கிற தேவனை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், இதை தவிர வேலை ஒன்று நமக்கு வரல. இதுதான் நம்முடைய சாரம். எங்கே தான் இருக்குது? இதில் தான் இருக்குது. இதைத்தான் உரிந்து 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 எடுத்து நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஒன்றே ஒன்று சொல்கிறார், எப்பா நல்ல மரத்துக்கே இந்த போடு போட்டார்னா நம்ம ஒட்ட வைத்த மரமும் கவனமாக என்ன செய்யணும்? அதே அதிகாரத்துக்கு ரோமரில் வாசிங்கன்னா தெரியும். அவங்களையும் மறுபடியும் மறுபடியும் என்ன செய்வார்? அந்த பகுதியை எடுத்து ஒட்ட வைப்பதற்கு நம்மையும் கட் பண்ணிவிட்டு ஒட்ட வைக்கிறதுக்கு அவரும் எப்படிப்பட்டவர்? வல்லவர், அதையும் செய்வார். ஆகவே கவனமாக இருங்க, அந்த அந்தஸ்தை இழந்துடாதீங்கன்னாரு. அந்த அந்தஸ்து எது வரைக்கும் இருக்கும்? அவர் வருகை வரைக்கும் இருக்கும். ஆமாம், ஆகவே ஆண்டு வச்சுட்டார். வருகை வரைக்கும் எவராலும் சரி நல்ல கனிகளை, இந்த சாரத்தை உரிந்து உரிந்து கனிகளை கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் அந்த மகிமை உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டு சொன்னார், எப்பா உனக்கு அந்தஸ்து கொடுத்துருந்தேன். முதல்ல மெய்ப்பன்னெண்டு அந்தஸ்து கொடுத்துருந்தாரு, ரெண்டாவது மனவாட்டி இந்த அந்தஸ்து கொடுத்துருந்தாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதையும் இழந்து போனீங்க. ஆனால் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அது உண்டு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவன் தேடலை, இன்னும் தேடலை, இன்னும் என்ன செய்யலை, இன்னும் மேசியாவை தேடலை, இன்னும் இந்த ரட்சகர் சொல்லப்பட்ட அந்த வேதத்தை அவன் ஒழுங்காக வாசிக்கலை, இன்னும் இந்த வெளிச்சத்தை அவன் எடுக்கலை, இன்னும் வெளிச்சத்தை பற்ற வைக்கலை. அவன் யூத குலத்தில் யூதர்கிட்ட போய் இன்றைக்கி பேசி பாருங்கள், நம்மளை மோசமாக பேசிக்கிட்டுருவோம். கிறிஸ்தவனை ஒருத்தரையும் என்ன செய்ய மாட்டாங்க, அவனுங்க நம்பவே மாட்டாங்க. அங்கே போனால் நம்மளெல்லாம் கிறிஸ்தவ டூர் போகிறவங்களை பார்த்து நம்மளாம் பார்த்தா அவனுக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும். லூசு பையில மாதிரி அங்கேருந்து இங்கே வந்திருக்கானுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. என்னடா நாம் கஷ்டப்பட்டு ஏசு நடந்த இடம் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த அங்கே போய் நின்னா ஏசு இந்த இடத்துல நடந்திருப்பாரா, அந்த பக்கம் காலை வச்சுட்டுலாம் நிற்போம். ஏன்னா இங்கேருந்து போகிறவனுக்கு தான் அந்த அருமை தெரியும், அங்கே இருக்கான்னா அவனுக்கு தெரியாது. அவன் நம்மளை பார்த்த உடனே கிறுக்கு வந்திருக்கு எல்லாம் சொல்லி, நமக்கு என்ன காசு, நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது, இதெல்லாம் வர்றதுனால நம்ம நாட்டுக்கு என்ன செய்யுது, காசு கிடைக்குது. அவன்லாம் அவன் ஜெபம் பண்ணுவான், முட்டி முட்டி அழுவான். அங்கே போனோன்னா அவன் நம்மளை பார்த்துருவான், வேணா எங்களுக்காக சேர்ந்து அழுங்கன்ட்டு நினச்சிடுவான், சொல்லிட்டு போயிடுவான். நம்மளை ஒரு காசுக்கு மதிக்க மாட்டான். ஏன்? இந்த வெளிச்சத்தை இன்னும் பற்ற வைக்கலை. ஆமாம், பற்ற வச்சுட்டான்னா நாம் அங்கே போயிடுவோம். இவன் பற்ற வச்சுட்டான்னா நாம் என்ன செய்வோம், அவரோடு போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு இந்த வெளிச்சமே தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த அந்திக்கு சாட்சி காலத்தில் தான் அவனுக்கு நாட்கள்லாம் இருக்குது. சரி, அது பக்கம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு ஆண்டவர் அவனுடைய அந்தஸ்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமாம், ஆண்டு சொன்னார், இப்போ நான் தேடி வந்தேன், உன்னை தான் தேடி வந்தேன், நீ கொடுக்கலை, நீ தொலைச்சிட்ட, இழந்து போய்விட்டாய். ஒன்று மேய்ப்பனாக இருக்கிற போதிக்கலை, ரெண்டாவது அந்தஸ்து மனவாட்டி அந்த அந்தஸ்து நீ இழந்து போயிட்ட. ஆகவே நான் எனக்கு மேய்ப்பனாக இருப்பதற்கு இன்னொரு குரூப்பை தெரிஞ்சுக்கிட்டேன், மனவாட்டி என்பதற்கு அந்த குரூப்பை நான் உருவாக்கிட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் எல்லாவற்றையும் நிறைவுபடுத்தி கொண்டே வரேன். 1% 100% ஆக்கிட்டு வரேங்கிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கி சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆமாம், அது 100% ஆயிரும் ஒரு நாள். அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு மனவாட்டி அங்கே ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார். சரி, அந்த சத்தியத்திலே கையில் கெட்டு போகாமல் இருந்தாச்சு. அதுதான் கையில் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் அவன் தொலைஞ்சு போனது, வேற எங்கேயும் தொலையலை, வீட்டுக்குள்ளே தான் தொலைஞ்சான். ஆகவே
அது கெட்டு போகாமல் இருப்பேன். அடுத்த உதாரணம் சொல்லும்போது 2 பையன் ஒருத்தர் இருந்தான். உலகத்தில் ஆண்டவர் மனுக்குலத்தை உருவாக்கினார். அவன் மனுஷன் மூத்தவன். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவன் வழியாய் வந்தது இஸ்ரவேல் ஜனம், யூத சமுதாயம். ஆமாம், இளையவனுக்கு தான் வீட்டில் சின்ன பையன் தான் எப்போவுமே ஸ்லாக்கியம் இருக்கும். வீட்டில் மூத்தவன் இருப்பான். முதல்ல பிள்ளை பிறந்தோன்னா அவனுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அடுத்த ஆள் பிறந்தாச்சுன்னா மூத்தவனுக்கு வழி என்ன செய்யணும்? எதை பாருங்கள், சாப்பிட்றது கொடுத்தாலும் 2 பொருள் வாங்கி கொடுங்க. சின்னவனுக்கான ரொம்ப பயங்கரமான சின்ன பிள்ளைகள் வந்து ரொம்ப சேட்டக்கார பிள்ளைகள். இதுக்கும் வாங்கி கொடுங்க, அதுக்கும் வாங்கி, இதுக்கு சிவப்பு கலர் வாங்கி கொடுங்க, அவனுக்கு பச்சை கலர் வாங்கி கொடுங்க. இது பார்க்கும், எனக்கு பச்சை தான் வேணும். உடனே சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு தான் இருக்கு, சாப்பிட்டு போடா அப்படின்னு பெற்றோர் சொல்ல மாட்டாங்க. நீ பெரிய பையன் தானடா, என்ன செய். அவனுக்கு கோபம் வரும், நானே தம்பியாக பிறந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவன் என்ன செய்வான், கோபத்தில் பார்த்துட்டு போவான். சரி கொடுத்துருவான். எவ்வளோ வளர்ந்தாலும் பாருங்கள், நீ பெரியவன், என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். இதிலே இந்த சமுதாயத்தில் இதெல்லாம் போச்சு. கடைசியில் சின்னவனுக்கு தான் எல்லா சலாக்கியும் கிடைக்குது. அந்த வீட்டில் அவன் ரொம்ப கம்பீரமாக வந்தான். அவன் போக்கு என்ன, வரத்து என்ன, அண்ணங்காரன் செலவு பண்ணதை விட தம்பிக்காரன் செலவு பண்ணான். ஏன்னா சொத்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சவன் எவன் தான்? தான். அப்பாவுடைய பொக்கிஷம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சது யார் தான்? அதான் கேட்டான், எனக்கு பிரித்து கொடுத்துருன்றான். அண்ணங்காரனுக்கு ஒரு எதுவும் தெரியாது, சம்பாதிச்சு கொடுக்கத்தான் தெரியுமே தவிர வேறு ஒன்றும் தெரியாது. வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், சாப்பிடுவான், படுத்துவான், தூங்குவான், போவான், வருவான். அவனுக்கு அப்பாவுடைய உறவுகளோ அப்பாவுடைய தொடர்பு என்னமோ இருக்காது. சாப்பாடு போகிறது வர்றது இடது அதோடு முடிஞ்சுது. வெளி சமுதாயம் அப்படி தான் இருந்தது. இந்த சமுதாயம் இருந்ததில்ல, அந்த பொக்கிஷம் எப்படி இருந்ததுன்னு தெரியும். பரலோகத்தின் பொக்கிஷம் எப்படி இருக்குது, அந்த தகப்பன் எப்படிப்பட்டவர், கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர், எப்படி கேட்டாலும் தருவான்ட்டு. கேட்டது தப்பாக கேட்டான், எனக்கு சொத்தை பிரித்து கொடுத்துருந்தான். தகப்பன் வீட்டிலே சொத்தை அனுபவிக்கலாங்க. ஆமாம், தகப்பன் வீட்டில் இருந்து சொத்தை அனுபவிக்க வேண்டியவன், தகப்பன் வீட்டில் இருந்து தகப்பனை மகிழ்வித்து சொத்தை அனுபவிக்க வேண்டியவன், எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னா. ஒன்று போதிக்காமல் போய்விட்டான், 2வது அந்தஸ்தை இழந்து போயிட்டான், 3வது இவனே போயிட்டான். அவன் போயிட்டான், வீட்டை விட்டு வீட்டு. தகப்பன் எவ்வளோ சொன்னார், உனக்கு சொத்து உனக்கு எவ்வளோ வேணும், இதெல்லாம் எனக்கு அப்புறம் யாருக்கு தான்? உங்களுக்கு தான். வேணுங்கிறத எடுத்து செலவு பண்ணு. நமக்கு வரவு இருக்குது, உனக்கு எவ்வளோ செலவு வேணுமோ வாங்கிக்க. நீ வெளியே போய் செலவு பண்ணாலும் இங்கேருந்து செலவு பண்ணாலும் செலவு என்ன தான், ஒன்று தான். நீ இங்கே இருந்துட்டா தகப்பன் வீட்டுக்கு போகாத. எவ்வளோ கெஞ்சினேன், தகப்பன் வீட்டு போகாத. இல்லை, நான் போகத்தான் செய்வேன். அவன் என்ன செய்தான், வெளியே போயிட்டான். கர்த்தருக்கு பாய்க்க மாட்டாவதாக. இது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கணும். தகப்பன் வீடு இது, நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் வீடு இது. நம்ம கொண்டு வந்து சேர்த்தார் ஆண்டவர். எங்கே யார் யார் எந்த சபைக்கு போகிறாங்களோ அந்த சபை அவங்களுக்கு என்ன வீடு, ஒரு குடும்பம், ஒரு தகப்பன் வீடு. தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, இங்கே எல்லாம் இருக்குது, அனுபவிக்கலாம். இங்கே எல்லாம் என்ன செய்யுது, பக்கத்து வீட்டுக்கு போகிறது, தூர எல்லைக்கு போகிறது, கூட சேர்வான நாட்கள். சேர்க்கை சரியில்லைன்னா தகப்பன் வீட்டை பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. கடைசியில் நீ இருந்து என்னப்பா பண்ண போகிற, நீ வெளியே வந்தால் உனக்கு இதே தெரியணும். எதுக்கு வெளியே போயிடும், சொத்தை வாங்கிட்டு வெளியே போயிடும். கர்த்தருக்கு பாய்க்க மாட்டேன். தகப்பன் வீட்டு விட்டு வெளியே போனீங்கன்னா, சரி பிறகு சொல்கிறேன், அதை இவன் வாங்கிட்டு வெளியே போயிட்டான். இவனுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வந்தவனெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருப்பானுங்க. இந்த சபையை பற்றி புறம் கூறுறவன், சபையை குறித்து சொல்கிறவன், சபையை குறித்து ஏதோ ஒரு பேசுவேன், கொஞ்ச நாள் தான் இருப்பான். அவங்க கூட சேர்க்கைக்கு இருந்தால் கொஞ்ச நாள் இருந்தானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கடைசியில் இவன் மட்டும் தனியாக இருந்தான். தனியாக இருந்தவனுக்கு செலவானவொடனே அப்போ தான் இவனுக்கு யோசனை வந்தது, அடடே சாப்பாடு இல்லாமல் கதை நடக்காது. போய் கேட்க போனான். கடைசியில் சாப்பிட்ற பன்றி தவிடு கூட ஆண்டவர் பர்டிகுலராக சொல்கிறாரு, வா தகப்பன் வீடு விட்டு போயிட்டேன்னா உனக்கு எது கூட கிடைக்காது, எது கூட கிடைக்காது. வாழ்க்கையில் அவர் சொன்னது அன்றைக்கு அவர் சொன்னார். ஆனால் சமுதாயத்தில் சரித்திரத்தில் அதான் நடந்தது. எங்களுக்கு ஆண்டவரே வேண்டாம், சிலுவையில் அறையும். மனவாளனாது மனவாட்டியாது. நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் சொத்தெல்லாம் கொடுன்னு சொல்லி கேட்டவன் இவர் வேண்டாம் அப்படின்னு சிலுவையில் அறையினான். பயங்கர ஆச்சரியம் என்னென்னா, பிலாத்து கேட்குறான், இந்த யூதரின் ராஜாவை என்ன செய்யணும், அவர் ராஜா இல்லை, எங்களுக்கு ராயன் தான் ராஜா, சரி இவரை என்ன செய்யணும், எல்லாம் ஒட்டுமொத்தமாக சிலுவையில் அறையுங்க. ஒரு 50% இவரால் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றோம், தயவு செய்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
நாங்கள் சாப்பிட்டோம் ஐயா, அதான் சொல்கிறேன். நாங்கள்லாம் சாப்பிட்டோம், போன இடம்லாம் எங்களுக்கு சாப்பாடு நிச்சயது. 2 முறை தான் ஆண்டு இருக்கார். ஒன்று 4 அப்பம் சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல 5 அப்பம் சொல்கிறார். இல்லை 7 அப்பம் ஒன்று, 5 அப்பம் ஒன்று, 2 இடம் தான் சொல்லப்படுது. ஆனால் இதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்தார் நமக்கு என்ன செய்யாது. சின்ன சின்ன கூட்டங்களுக்கெல்லாம் என்ன செய்தார் நமக்கு தெரியாது. இவராலே நாங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம், தெய்வீக சுகம் பெற்றிருக்கிறோம், குடும்ப ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறது, மரித்தோர்ந்து உயிரோடு இருக்கிறேன், என் பிள்ளையை உயிரோடு பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் சொன்ன ஆட்கள் அறையாதீங்கன்னு ஒரு 50% சொல்லியிருக்கணும். பொதுவாக என்ன சொல்லிருக்கணும், ஏதோ நல்ல காரியம் செய்திருக்காருப்பா, அது தொடர்ந்து செய்யிட்டு போட்டோம், அவரை ஏன் அடிக்கிறீங்க, சரி விடுங்க, ஏதோ 2 அடி அடிச்சுட்டு சண்டை கொடுத்துட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் 75%. ஆக இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து, ஆசீர்வாதம் பெற்ற கூட்டமே எல்லாமே சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் என்ன சொல்லிச்சு, சிலுவையில் அறையினர். சரி, சிலுவையில் அறையினர் எது சிலுவை அறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இவரை அனுப்பியாச்சுன்னா அந்த சொத்து, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்குரியதாக மாறிடும், எனக்குரியதாக மாறிடும். இனி எவனும் வரமாட்டான். அங்கிட்ட நம்மகிட்ட பிரமாணம் இருக்குது, நம்மகிட்ட இருக்குது, இதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. ஆனால் அது கிறிஸ்து போன பிறகு இது கரைந்து போய்விடும் என்பது மனதில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், கிறிஸ்து நம்மிடத்தில் இல்லாவிட்டால் இவைகள் நம்மை விட்டு கலண்டு போய்விடும். ஆமாம், அவங்க கிறிஸ்து அவங்களை விட்டு போயிட்டார், அவங்க 2 போயிட்டு மறைந்தார். சரி போயிடுச்சு வச்சுக்கோ. அவங்க நினச்சாங்க சொத்து நம்மகிட்ட இருக்கணும். கடைசியில் என்ன நடந்தது, தீத்துராயன் சுற்றி முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டப்பட்ட உடனே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, கோட்டையெல்லாம் முற்றுகையிடப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க என்ன செய்தாங்க, இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பாடு முடிச்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன சாப்பிட, தாவர வர்க்கங்கள், செடி, மரம், இந்த இலைகள், அதுங்க சரி அது சாப்பிட்டு பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இருக்க மரம் வரைக்கும் முட்டையாச்சு, இலைகள்லாம் அவிச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் வேறு என்ன செய்யலாம், வீட்டில் இருக்க தோல் பொருட்கள் எல்லாம் பிச்சு தோல் அவிச்சு சாப்பிட்டாங்க, அதுவும் போச்சு. வேறு என்ன பண்ணேன், செருப்பு போட்டுருந்தானா, தோல் செருப்பு தான் போட்டுருந்தான், தோல் செருப்பை கழுவி அறுத்து அவிச்சு தோல் செருப்பு அவிச்சு சாப்பிட்டானுங்க, அதுவும் போச்சு. பசி உயிரை பிடுங்குது. பக்கத்தில் இப்படி பார்த்தா பிள்ளை இருந்தது. ஒரு குடும்பம் ஒரு பிள்ளையை காலி பண்ணி பிள்ளையை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஒருத்தர் அடித்து சாப்பிடணும் அப்படிங்கிற லெவலில் வரும்போது தான் கோட்டை திறந்துட்டான். இதுக்குள்ளே அவனும் உடச்சி திறந்துட்டான். உள்ளே வந்தான். சிலுவையில் அறை எவெல்லாம் கத்துனானோ 1,00,000 பேர் இவன் சிலுவையில் அரைஞ்சான். இன்னொருத்தர் அடிக்கணும்ப்பா, மரம் இல்லை. இன்னொருத்தர் அடிக்கணும், இடம் இல்லை. அந்த அளவுக்கு அங்கே அடித்து நிப்பாட்டிட்டான். 1,00,000 பேரை சிலுவையில் அடித்து நிப்பாட்டினான். தப்பிச்சு போனவங்க, அங்கங்கே ஓடி போனவங்க எல்லாம் வந்தாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. மலபார் பக்கம் வந்து குடியிருந்தாங்க, மகாராஷ்டிரா பக்கம் ஒரு இடத்துல, பாம்பே பக்கம் ஒரு குடியிருந்தாங்க. இப்படி இந்தியா தேசம் உலகத்தில் பல தேசங்களுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. கடைசியில் இந்த தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால எதுதான் சாப்பிட்டாங்க, அவள் சிம்பாலிக்க சொன்னார், பன்றின் தவிடு கூட கிடைக்காது, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. பிள்ளை வரைக்கும் அடித்து சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்கதி ஆகி போனாருங்க. ஒரு நாளும் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆமாம், சொத்து இங்கே இருக்குதுங்க. ஆமாம், நம்முடைய சொத்து இங்கே இருக்குது. இங்கே இருக்க சொத்துக்களை எவ்வளோ வீடுபட அனுபவிக்கலாம். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், உங்களுக்காக ஆராதனை பண்ணணும், எல்லாம் இங்கே இருக்கணும். உங்களுடைய பிறப்பிலிருந்து கடைசி வாழ்க்கையின் மரணம் மட்டும் மாறி மாறி வரக்கூடிய மனுஷருக்கு அங்கே இருப்பாங்க, ஆலயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கு தகப்பன் வீட்டை கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு தகப்பன் வீட்டை வைத்திருக்கிறார் அவர். ஆமாம், கர்த்தருக்குமா இதை வெளியே போகக்கூடாது. வெளியே போனால் பெற சொல்கிறேன்னு சொன்னால தவிடு கூட கிடைக்காது. எது கிடைக்காது, தவிடு கூட கிடைக்காது. அதனால தான் நிறைய பேர் வெளியே போனவங்க பாருங்க பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. தேவன் நம்மளை பார்க்கும்போது ஆவிக்குரிய மாதிரி நடிப்பானே தவிர ஆவிக்குரியவனை இருக்க மாட்டான். நீங்கள் அவன்கிட்ட உட்காந்து நீங்கள் கொஞ்ச நேரம் பேசி அவன் கூட போங்க, அவன் வெளிச்சம் வந்துடும், அவன் யாருங்கிறத என்ன செய்யும். ஆனால் போனவங்க எல்லாம் இந்த சபையும் மாத்திரம் இல்லை, எந்த ஆவிக்குரிய சபை அவன் இந்த தகப்பன் வீடு சொல்லப்பட அந்த எல்லையை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆமாம், ஆனால் அப்படி போனவன் நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லுவோம். ஒருத்தர் தான் ஒரு குரூப் ஜனங்கள், இவன் அங்கே போயிட்டு பேசியிருக்கான். அவன் நல்லா அடித்து மூக்கு அறுத்து விட்டாங்க. மூக்கு அறுத்து விட்டோடனே அவனை கூப்பிடும்போது மூக்கரையான்னு கூப்பிடுவாங்க.
இவனை ஊர் முழுது மூக்கறையான்னு சொன்னோடனே இவனுக்கு பயங்கர அவமானம். இந்த பயில கட்டாயம் பழி வாங்கணும்டா அப்படின்னு நினச்சி தான் அப்படியே போனான். ரோட்டில் 10 பேர் நிற்கும் போது இப்படி பார்த்துட்டேன்னா, அப்படி பார்த்துட்டேன், என்னடா மூக்கறையன் ஒரு மாதிரி நிற்கிறான், பேசலை, தள்ளிப்போ, நீ தள்ளிப்போ அப்படின்னா. எல்லாம் உன்னை என்ன தெரியுது? அவன் சொன்னான், அந்த ஊர் கடவுளை பார்த்துட்டான், அந்த கடவுள் எனக்கு தெரியாது, தள்ளிப்போ அப்படின்னா. எங்கடா தெரியாது? உனக்கு தெரிய மாட்டாது, தள்ளிப்போ. ஏன் பொய் சொல்கிறான்னு சொன்னால் சொல்லிட்டு போ, எனக்கு தெரியாது. கடவுளே, இந்த மக்கள்லாம் செய்துட்டாங்க, என் மூக்கெல்லாம் அறுத்து விட்டாங்க, பரவாயில்ல, ஆனால் உன் நான் பார்க்குறேன் பாருங்க அப்படின்லாம் சொன்னோடனே, ஒருவேளை உண்மைதானோ என்னடாண்ணா? ஒன்றே ஒன்று, நீ மூக்கு அறுத்துரு தெரிவார். அவன் நேராக போய் மூக்கு அறுத்துட்டு வந்துட்டான். பார்த்தான், ஒன்றுமே தெரியலை. தெரியாமல் போச்சுடா. இப்போ நாம் தெரியலைன்னு சொன்னாலும் பிரச்சனை. அடுத்த பிரச்சனை நம்மளே என்ன செய்வான்? மூக்கறையான் நம்பர் 2 அப்படின்றான். என்ன பண்ணுறது? ஆமாம் கடவுளே அப்படின்ட்டான். அவன் என்னடா தெரியலாம், இந்த தெரியலடா. அப்படியா? என்ன அப்படின்னா, மூக்கு அறுத்தா தான் தெரியணும். ஊர் முழுக்க மூக்கு அறுத்துட்டானுங்க. ஆக ஒருத்தனை பிடிச்சி அடித்து கேட்க மாட்டேன், ஒன்றுமே தெரியலை, எல்லாம் கிண்டல் பண்ணுவான்னு நினச்சி அறுத்தேன். கடைசியில் வலி இப்படி ஆயிடுச்சு. அவன் பழி வாங்கன்னு நினச்சி நினச்சினான், அறுத்துட்டு போயிட்டான். இந்த மாதிரி சாவி விட்டு வெளியே போனாலும் நினைக்கிறோம். ஆவிக்குரிய மாதிரி ரொம்ப பிஸ்தா பேச்செல்லாம் பேசுவானுங்க. நிப்பாட்டி வச்சு நீங்கள் கேளுங்க, ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. ஏமாற்று உலகத்தில் போய் நின்றுட்டான். தவிடு கிடைக்காம அழைச்சிட்டு இருப்பான் அவன். என்ன கிடைக்காம அலைவான்? நாங்கள் தவிடு கொடுக்கலைங்க, ஒவ்வொரு நாளும் விதவிதமான பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவன் இங்கே இருக்குது, இங்கே வாங்க ஜெபம் பண்ண வாங்க, இங்கே ஜெபம் இருக்குது. அதிகாலையில் வாலிபருக்கு ஜெபம் வச்சுருக்குறோம், உபாச ஜெபம் வச்சுருக்கிறோம், நல்ல ஆண்டரை பற்றி சொல்லுகிறோம், விசேஷ காரியங்கள் செய்கிறோம், நல்ல வசனங்கள் போதிக்கப்படுது, எல்லாம் இங்கே இருக்கும். உங்களுக்காக ஜெபம் பண்ணப்படும், உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஜெபம் பண்ணப்படும். உபாசம் இருக்கு, நான் வீட்டுக்கு வந்து உபாசம் இருப்போம். குடும்பம் வந்து ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணுவாங்க, குடும்பங்கள் வந்து ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு எது வேணும்? சில ஆட்கள் தேடி தேடி பார்த்த இடத்துக்கு போகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இங்கே ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஃபேமிலி பேரையும் எழுதி ஃபேமிலிக்கு வச்சு ஜெபம் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறவங்க நினச்சாங்க, நாங்கள் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுறோம், உங்கள் ஃபேமிலி பேரை கொடுக்கும்போது 5000 ரூபா அனுப்பிடுங்க. நாங்கள் அப்போ தான் நினச்சேன், நாமளும் ஒரு 500 ரூபாய் வாங்கியிருக்கலாம். 5000 ரூபா அனுப்பும்போது நம்ம சர்ச்சில் 6 பேர் அனுப்பியிருக்காங்க. கேட்டால் நாங்களும் அனுப்பணும். அட கிறுக்குகளா, அதை வச்சுட்டு மொத்தமாக வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. 5000 ரூபா கொடுத்துருவீங்க. நாங்கள் எழுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆண்டவரே இவங்களை ஜெபம் பண்ணுங்க, அவங்கள ஜெபம் பண்ணுங்க. உதாரணம் சொல்லுவேன், மனோரனை ஜெபம் பண்ணுங்க, சில்வியா ஜெபம் பண்ணுங்க, ஜிம்மை ஜெபம் பண்ணுங்க, ஜானி ஜெபம் பண்ணுங்க, பிள்ளையை ஜெபம் பண்ணுங்க. ஒன்று ஒன்றா சொல்லி ஜெபம் பண்ணுறோம். நாம இதில் கிடைக்காத ஆசீர்வாதத்தெல்லாம் மொத்தமாக தூக்கி போட்டு இவங்களெல்லாம் ஆசீர்வதின்னு சொல்லல கிடச்சிடும். அப்படி அது ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுறது எவ்வளோ கிடைச்சிருக்கணும்? கிடைக்கணுமா வேண்டாமா? இந்த கூட்டங்கள்லாம் நிறைய உண்டு. இதை மாதிரி இங்கே என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு இடத்துக்கு போவதற்கு இல்லைன்னா சொல்லுங்கள், புதுதாக உருவாக்கும். ஆமாம், கத்தருக்கு தகப்பன் வீட்டை மட்டும் வெளியே போயிடாதீங்க. தெய்வம் நம்ம கூட தகப்பன் வீடு. ஆமாம், கத்தருக்கு பயம் வேண்டாவதா? அப்போ தகப்பன் நினைச்சாரு, இந்த சமுதாயத்தை நீங்கள் போயிட்டீங்கப்பா, நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் வந்துட்டான், மனம் திரும்பினான், வந்துட்டான். வந்ததுனாலே வீட்டில் பயங்கர விருந்து விழாக்கோளம் கொண்டாடப்படுகிறது. ஆமாம், ஆனால் யூத சமுதாயம் ஒரு நாள் வரும், விழாக்கோளம் பரலோகத்தில் தான் இருக்குது. ஆமாம், கத்தருக்கு பயம் வேண்டாவதாக. நாம் வந்துட்டோம், வந்ததுனால ஒவ்வொரு நாளும் நமக்கு விழாக்கோளமாக தான் ஒவ்வொரு வீட்லேயும் கத்தர் வச்சிருக்காரு. ஆமாம், கத்தருக்கு பயம் வேண்டாவதாக. நாம் வந்துட்டோம், ஆனால் வராதவர்களை கொண்டு வந்தால் கத்தர் கட்டாயம் அவர் மகிமைப்படுவார். அவர் ஆமாம், இந்த சமுதாயத்தை வச்சு தான் ஆண்டு பேசினார். எப்போ நீங்கள் வரணும், ஆண்டவர் தொடக்கத்தையும் சொன்னார், முடிவும் சொல்லிட்டாரு. இது நாள் வரை நீங்கள் வரல, நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல தேடி வரணும். நீங்கள் இழந்து போனீங்களா? மேய்ப்பனோட அந்தஸ்து போதிக்கக்கூடிய இழந்துட்டீங்களா? உங்கள் மனவாட்டி அந்தஸ்து இழந்துட்டீங்களா? பிள்ளைன்ற உரிமை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை இழந்துட்டீங்களா? பரவாயில்லை, நீங்கள் என்கிட்ட வந்துருங்க. எப்படியாவது தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, வந்துருங்க. எதிர்பார்ப்போடு இருக்கிறார், இன்றைக்கு வரைக்கும் தேவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ஆமாம், வர்றாங்க எல்லாரையும் அவர் சேர்த்துக்கொள்வார். அவர் வந்த உடனே என்ன செய்தார்? கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா? வந்த உடனே முதல்ல அவனை சுத்தப்படுத்துகிறார். சுத்தப்படுத்திட்டு அவனுக்கு புதிய ஆடைகள் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா? இதெல்லாம் புதிய ஆடைகளை கொடுத்தவர். அவனுக்கு நல்ல பாதரட்சை கொடுக்கிறார்.
இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம மறுபடியும் போகணும்ல, அலையணும். அந்த அந்தஸ்தை பற்றி சொல்வதற்கு, இந்த அந்தஸ்துக்கு அநேகரை கொண்டு வருவதற்கு. பாதரட்சை, சுவிசேஷகனுடைய அந்த பாதரட்சை அணிந்தது எவ்வளோ அழகாக இருக்கிறது. ஆமாம், அந்த பாதரட்சை, சுவிசேஷம் அணிவதற்குரிய பாதரட்சையை கொடுக்குறாரு. நல்ல ரிஷிப்பின் ஆடையை கொடுக்குறாரு. கர்த்தருக்கு பயப்பட்டவது அவன் கையில் நல்ல மோதிரம். இவனுக்கு எதுக்கு மோதிரம்? அதிகாரத்தை கொடுக்குறாரு. எங்கே போய் நீ ஜெபம் பண்ணு, கையை வை, அதிகாரத்தினால நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். ஆமாம், எல்லா அந்தஸ்தையும் கொடுக்குறாரு. நம்ம வந்துட்டால் போதும், அந்த அந்தஸ்தை அவர் கொடுக்குறார் என்பதை எதிர்பார்ப்போடு இருக்கிறார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படும். ஒரு வேளை நாம் போயிருந்தோன்னா அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள திரும்பி வருவோம். இந்த யூத சமுதாயத்தை எதிர்பார்க்கிறாரு. அவர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த அந்தஸ்து மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், புத்தகம் மற்ற புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் போது அந்த இஸ்ரவேல் யூத சமுதாயம் மறுபடியும் வந்து துளிர் விடுவார்கள். ஆமாம், அதை அந்த முடிவை ஆண்டு சொல்லியிருக்கார். கர்த்தருக்கு பயப்படாதா? ஆகவே ஆண்டவர் சொன்ன இந்த 3 உதாரணங்கள் அவங்கள பற்றி தான் சொன்னார். நாம் எல்லாம் செய்கிறது நமக்கு எடுத்துக்கிறோம். நமக்கும் உள்ளதை இருக்குது. நல்ல வசனத்தை பெற்றிருக்கிறோம், கையில் வெளிச்சம் இருக்குது, நல்ல வசனங்கள் இருக்குது, பிரமாணம் இருக்கிறது. வழிதப்பி போவர்களை கொண்டு வருவதற்கு மேய்ப்பனாய் கர்த்தர் மாற்றுவாராக. நாம் மேய்ப்பராக இருக்கிற நாம், அவரோடு இணைந்த நல்ல தொடர்பு, வீட்டுக்குள்ளே இருக்கிற நாம், அவரோடு உள்ள ஐக்கியம், தொடர்பு எல்லாம் மனவாட்டி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவதாக. ஆமாம், அந்த மனவாட்டி அந்தஸ்து இருக்கிற நாம் தேவன் தகப்பன் வீட்டில் வைத்திருக்க சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க பண்ணுவாராக. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படும். அந்த அந்தஸ்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வர வேண்டும். ஆமாம், கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆத்துமாதாய பணி, ஆண்டவருக்கு உண்மையாக வாழக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அநேகருக்கு சொல்லக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதாக. ஆமாம், நம்ம ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு இன்னும் தர வல்லவர். எழுந்து ஜெபம் பண்ணுவோம். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்மாபாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, இங்கு அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, இதை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. அழைக்கப்பட்டோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைக்கப்பட்டோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்மாபாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான தெய்வத்துக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் பிரதர் ஸ்டீஃபன் ஜெர்மன் படி கேட்குறேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்தின் நடுவே உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்பா தேவன், ஆண்டவரே, இந்த வருஷத்தின் மத்தியிலே சபையோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறீர்.
ஆண்டவரே காணாமல் போன ஆடு தேடப்பட்டது, காணாமல் போன அந்த 10 காசு, அந்த 1 காசு தேடப்பட்டது. காணாமல் போன குமாரன் தேடப்படவில்லை. அவன் மனம் மாறி ஒப்புரவாகி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து இந்த உலகத்தால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தான். மனமாற்றம் உண்டாகி தகப்பனோடு கூட ஒப்புரவாகி தான் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே சபையை விட்டு, ஆண்டவரே தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே திரும்ப கொண்டு வந்து சேர்க்கப்படும்படிக்கு, மந்தையிலே சேர்க்கப்படும்படிக்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்தும பாரத்தை இந்த நாட்களிலே தருவீராக. சபையானது தேவனை தொலைத்து போட்ட அந்த 10ல் 1 மீண்டுமாய் அவர்கள் செயல்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. தேவனே கர்த்தரை எஜமானனை விட்டு தூரம் போன குமாரர்கள் இந்த நாட்களிலே ஒப்புரவாகி அப்பாவுடைய வீட்டிலே பூர்த்தியான உணவு உண்டு குறைவுபட்டு திரிகிற அப்னேர்கள் ஆண்டவரே அநேகர் இந்த நாட்கள் இருக்காங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே அப்பா, அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே வந்த அப்னேர் மதிகெட்டவன் சாகிறதை போல செத்து போனான் என்று தாவீது புலம்புகிறார் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போன உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி குணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. ஆண்டவரே பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படுகிறோம். மீதமுள்ள நாட்களை ஆண்டவர் உம்முடைய ஆலோசனையின்படியே எங்களை நடத்தி ஆண்டவர் உம்முடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் அடங்கியிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய கிருபையின்படியே நடத்தும். மகிமை துதி கனம் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே தருகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். விசேஷமாக ஒரு நிமிஷம், விசேஷமாக காமேஸ்வரன் தம்பிக்கா நம் ஜெபமாக ஆண்டவர் நம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாராக. தம்பிக்கா நம் நல்ல ஜெபமாக கிட்னி பிரச்சனையோடு இருக்கிற தம்பிக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லாரும் காரங்களை நீட்டிக் கொள்ளும்படி கேட்குறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. தேவாவினோட பிரசன்னம் அவயவங்களை உருவாக்குகிற தெய்வம், புதுப்பிக்கிற தெய்வம் அவர்தான். ஆண்டவர் தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணி நல்ல செயல்படக்கூடிய அளவில் மாற்றங்களை உருவாக்குவாராக. எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த தம்பிக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் மகனை தொட வேண்டும். தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் மகனை தொட வேண்டும். ஆண்டவரே கிட்னியில் தேவனுடைய சமூகத்தின் வல்லமை தொடுவதாக, நல்ல செயல்படுவதாக, மாற்றங்கள் உருவாக்கப்படுவதாக. ஆண்டவரே ஒரு பரிசோதனை, ஒரு டெஸ்ட் பண்ண போது ஆச்சரியப்படக்கூடியதான ஒரு மகிமை காணப்படுவீராக. மருத்துவர் அதிசயிக்கக்கூடிய அளவிலே மாற்றங்களை உருவாக்குவீராக. நல்ல கிட்னி 2ம் செயல்படுவதாக. பலகீனமை போ இயேசுவின் நாமத்தாலே கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பலகீனத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆரோக்கியத்தினால் நிரப்புவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்பட வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. உம்மை நம்பி வந்த உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒருவரும் வெறுமையாய் போக நீ அனுமதி கொடுப்பதில்லை ஐயா. எங்கள் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதம் அனுப்புகிறவர். தெய்வீக சுகத்தினாலே மகனை அனுப்புவீராக. எல்லா வேதனைகள் பலகீனங்கள் இதோடு முறிந்து போவதாக. அவன் சரீரத்தில் மாற்றங்களை பெற்றோர் பார்க்கட்டும். சரீரத்தில் தேவனுடைய அற்புதத்தை பெற்றோர் பார்க்கட்டும். இரட்சகர் இயேசு ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளப்படும். ஆசீர்வதி ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமே ஐக்கியம் கிருபை சமாதான சந்தோஷம் நாம் அனைவரும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.